بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியினால் ஹஜ் உம்ரா செய்வதற்கான வழிகாட்டல் நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம்தான் அந்த புனிதமான இடத்தை போய்த்து சந்திக்கிறதும், அதிலேயும் விசேஷமாக ஹஜ் செய்ய கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்றது அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மிக 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 முக்கியமான ஒரு சந்தர்ப்பம். ஏன்னா அந்த இடத்துக்கு போனவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். அது ஒரு புண்ணியமான இடம், அபயம் அளிக்கப்பட்ட ஒரு பூமி. மந்தஹலஹு ஃபகான ஆமினா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் அந்த ஹரம் எல்லைக்குள் நுழைவாரோ அவர் அபயம் அளிக்கப்பட்டவர், அப்படி யாருக்கும் தீங்கு செய்யலாது. அவ்வளோ புனிதமான ஒரு இடம். அதே நேரத்தில் இந்த ஹஜ்ஜி, குறிப்பாக ஹஜ் என்றது ஒரு மனிதனுடைய வாழ்வில் டேர்னிங் பாயிண்ட் நாங்கள் சொல்லுவோமே. அதாவது அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை சுத்தப்படுத்துறதுக்கும், குறிப்பாக நான் சில முக்கியமான அறிஞர்கள் சொல்லுகின்ற சில செய்திகள் என்ற காதால் கேட்டிருக்கிறேன். அதாவது நாங்கள் சவுதியில் ரியாதில் யூனிவர்சிட்டியில் ஓதுகிற நேரத்தில், அந்த நேரங்களில் ஹஜ்ஜிக்காக அந்த வெளிநாட்டிலேருந்து ஓதக்கூடிய மாணவர்களுக்கு ஃப்ரீ ஹஜ் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் எங்களை அனுப்புகிற நேரத்தில் சொல்லுவாங்க சில அறிஞர்கள், ஹஜ் என்பது ஒரு பரக்கத். இதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் தஆலா அந்த வாழ்க்கையை ஒரு வேறொரு திசைக்கு கொண்டு போகிறதுக்குரிய ஒரு இடம்தான் ஹஜ் என்றது ஒரு முறை. எனவே இந்த ஹஜ்ஜி நாங்கள் ஸ்ரீலங்காலேருந்து போகிற நேரத்தில் நிறைய காசு பணம் செலவழித்து தான் நாங்கள் போகிறோம். இஸ்லாத்தில் முக்கியமான கடமையோட செய்கிறதுக்கு போகிறோம். அந்த அடிப்படையில் இது வெறும் தொழுகை, சின்ன சின்ன அமல்கள் மாதிரி அல்ல. ஏண்டா பல நாள் சேர்த்த காசு அல்லது ஹலாலாக தேடின காசு, பெரிய தொகை காசு பணம், என்னோட ஹஜ்ஜை சரியாக நாங்கள் செஞ்சு கூட பார்ப்போம். ஹஜ்ஜி எப்படி சரியாக பிழை இல்லாமல் செய்கிறதுக்குரிய வழிகாட்டல் நிகழ்ச்சி தான் இது. முற்றுமுழுதாக குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி ஹஜ்ஜி செஞ்சாங்க, எப்படி உம்ரா செஞ்சாங்க என்றதை பற்றி விளங்கப்படுத்துகிற நிகழ்ச்சி தான் இது. உண்மையிலே இந்த ஹஜ்ஜி உம்ரா நிகழ்ச்சி என்றது மிச்ச நேரம் டைம் எடுக்கும். அதாவது இதை சொல்ல போனால் நாங்கள் ஒரு புதிய இடத்துக்கு போகிறப்போம். சில நேரம் உம்ராவுக்கு போனவங்க இருப்பாங்க, மக்கா மதீனாவுக்கு போனவங்க இருப்பாங்க. அப்படி போகாதவங்க இருந்தாலும் புதிய ஒரு இடத்துக்கு போகிறோம். அதில் நிறைய பகுதி எரிச்சு நாங்கள் தெரிஞ்சு கொள்ளுது. குறிப்பாக அந்த மற்ற நாடுகள் மாதிரி, மற்ற ஊர்கள் மாதிரி, மற்ற இடங்கள் மாதிரி அல்ல நாங்கள் இப்போ போகிற இடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை புனிதமாக்கினாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஹர்ரமல் மக்கத வ அன உஹர்ரிமுல் மதீனா. அல்லாஹு தஆலா மக்காவை புனிதமாக்கினான், நான் மதீனாவை புனிதமாக்குகிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்போ புனிதம், அது புனிதமான இடம். மிச்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய இடம். குர்ஆனில் வருகிறது, அந்த ஹரம் எல்லைக்குள்ளே ஒரு மனுஷன் பாவம் செஞ்சால் வெளியில் செய்கிற பாவத்தை விட 2 மடங்கு தண்டனை. வெளியில் நாங்கள் இந்த இடத்துல ஒரு பொய்யொன்றை பேசிட்டோம் அல்லது ஒரு புறம் பேசினோம்னா இங்கே கிடைச்சிய நன்மையை விட பாவத்தை விட டபுள் பாவம் தான் ஹரம் எல்லைக்குள்ளே செய்த பாவம். அதனால ரசூலுல்லாஹ் கடைசி ஹஜ்ஜில் சொன்னாங்க, சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, உங்களுக்கு இந்த இடம் என்ன இடம் என்று தெரியுமா, இந்த மாதம் என்ன மாதம் என்று தெரியுமா, இந்த நாள் என்ன நாள் என்று தெரியுமா கேட்டுட்டு சொன்னாங்க, இது புனிதமான மாதம், இது புனிதமான நாள், இது புனிதமான இடம், எல்லாம் புனிதம். அதனால் அந்த விஷயத்தில் மிச்சம் கவனமாக இருக்கும். மிச்சம் கவனமாக இருக்கிறேன்னு சொல்கிறது அதை பற்றிய அறிவிக்கணும் எங்களுக்கு. அதனால் சரியாக ஹஜ்ஜுடைய நிகழ்ச்சி செய்கிறதாக இருந்தால் ஹஜ்ஜுடைய இடங்கள் எப்படிப்பட்ட இடங்கள், மக்கா மதீனா, அதே மாதிரி தாயிஃப், இது போன்ற இடங்கள், மினா, அரஃபா, இதில் பற்றி விரிவாக நான் சொல்லணும், வரலாறு சொல்லணும். ஆனால் அதுக்குரிய நேரம் எனக்கு போதாம்.
நாங்கள் இப்போ இன்னைக்கு பேச போகிற செய்தி என்னென்னு கேட்டால், ஹஜ்ஜு உம்ராவை நாங்கள் எப்படி சரியாக செஞ்சு கொள்ளுவோம், அதுக்கு முன்னால் நாங்கள் எப்படி தயாராகும், இங்கிருந்து வீட்டிலேருந்து போகக்குள்ள நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் என்றதுக்குரிய முழுமையான வழிகாட்டல் தான் நாங்கள் இன்னே பேச போகிறோம். நான் இதெல்லாம் பேசி முடிஞ்சது போகிறோம். உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நான் இடையில பேசிக்கிறது எனக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தால் எழுதி வச்சுக்கோங்க. முடிச்சது போகிறோம் உங்களுக்கு அந்த கேள்வியாக கேட்டுக்கொள்ளேன். சரி, அடுத்து நாங்கள் ஒரு டியூட்டோடு தயாரித்து வச்சுருக்கி, அது பிரிண்டில் இருக்குது. வெளிநேரோட பிரிண்ட் கடைகள் தொடர்ந்து இல்லாதனால கொஞ்சம் லேட் ஆகிட்டு சால இடையில அந்த பிரிண்ட் வந்துடும். அதில் முழுமையான நான் பேச போகிற செய்தி முழுமையாக உங்களுக்கும் அதில் எழுதி வச்சிருக்கு சுருக்கமாக. ரைட், இதில் முதலாவது ஹஜ்ஜன்றது ஒரு புனிதமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜை பற்றி மிக சிறப்பித்து சொல்லியிருக்கிறாங்க. அல் உம்ரத்து இலல் உம்ரத்தி கஃபாரத்துன் லிமா பைனஹுமா. ஒரு உம்ரா செஞ்சுட்டு அடுத்த உம்ரா செய்கின்ற இடைப்பட்ட காலத்தில் ஒரு உம்ரா செய்கிறதுனால அல்லாஹு தாலா பாவங்களை மன்னிக்கிறான். ஒரு உம்ரா செஞ்சார், அடுத்து உம்ரா செய்யும் வரைக்கும் உள்ள காலப்பகுதியில் நடக்கக்கூடிய பாவத்தை அல்லாஹ் என்ன செய்யறானாம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராக்கு சொன்ன சிறப்பு. அதே மாதிரி அமல்களில் சிறப்பானது எது என்று ரசூல்லாட்ட கேட்டாங்க. அந்த நேரத்தில் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹையும் அவனது தூதரையும் நம்புவது என்று விடையளித்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக என்று கேட்கப்பட்டது அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாது செய்கிறது. அதற்கு அடுத்தபடியாக என்னென்று கேட்டது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹஜ்ஜுன் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ், அல்லாஹ்க்கு விருப்பமான அமல் எதுன்னு சொல்லப்பட்டது. அதே மாதிரி மிக முக்கியமானது, ஒரு மனுஷன் சரியான முறையில் ஹஜ்ஜி செய்கிறதுன்னு வந்தது அவன் அவ்வளோ காலத்திலேயும் செய்யப்பட்ட பாவங்களுக்கான மன்னிப்பு. எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான் ஹஜ்ஜு மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை சரியாக செய்தவங்க அன்று பிறந்த பாலகனை போரு வெளியே வருவார். அதாவது எந்த பாவமும் இல்லாமல் தூய்மையான முறையில் வெளியே வருவார் என்றது ஹஜ்ஜுக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான சிறப்புகள் உண்டு. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹஜ்ஜுக்காக வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வோட விசேஷமான பாதுகாப்பு இருக்குது. ஹஜ்ஜுக்காக வரக்கூடியவங்க அல்லாஹு தாலா விசேஷமாக அந்த ஹஜ்ஜாஜிகளை பாதுகாக்கிறான் என்ற செய்தி இருக்குது. அதே மாதிரி இன்னொரு சிறப்பு தான் ஹாஜிகளுக்கு அல்லாஹு தாலா தன்னுடைய பட்டோலையில் எழுதக்கூடிய மிக முக்கியமான செய்தி, அவன் நரகத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுவான், நரக விடுதலை கிடைக்கும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே மாதிரி இன்னும் நிறைய சிறப்புகள் எனக்கு சொல்லியிருக்கு. இதெல்லாம் இந்த சிறப்புகள் எல்லாத்தையும் அடையணுமாண்டா எங்களோட ஹஜ்ஜி சரியாக இருக்கும். நாங்கள் நினச்ச மாதிரி ஹஜ்ஜி செஞ்சிட்டால், அல்லது பிழையான ஹஜ்ஜை செஞ்சால், அல்லது குர்ஆன் ஹதீஸில் வழிகாட்டப்படாத ஹஜ்ஜிகளை செஞ்சால் ஒரு காலம் அந்த ஹஜ்ஜி மப்ரூராக ஆகாது. ஹஜ்ஜி மப்ரூர் ரசூலுல்லாஹ் ஹதீஸில் சொன்னது சும்மா வெறும் ஹஜ் அல்ல, ஹஜ்ஜுன் மப்ரூர். மப்ரூர் என்றால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ். ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜா எல்லாத்தையும் அல்லாஹ் ஒப்புக்கொள்றல, அதான் விஷயம். ஏ டு இசட் சரியான ஹஜ்ஜாக இருக்கும். அதனால நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில் ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சாங்க. ஒரு ஹஜ்ஜி தான் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. அதுவும் ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறதுக்கு கிட்டவான காலப்பகுதி. ரசூலுல்லாஹ் மதீனாவிலிருந்து ஹஜ்ஜுக்கு வார நேரம் சஹாபாக்களுக்கு அறிவிச்சாங்க, நான் இந்த வருஷம் ஹஜ்ஜி செய்ய போகிறேன், என்னோட வாரவங்க வந்துக்கோங்கோ வேண்டாம். காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு சரியான ஹஜ்ஜை எப்படி செய்கிறோம்னு படித்து கொடுக்குறது. அதனால தான் எல்லா சஹாபாக்களும் அந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போனாங்க. ரசூலுல்லாவோட சொச்சமான சஹாபாக்கள் தான், ஏழாதவங்க தான் மதீனாவில் நின்றாங்க. ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜு செஞ்சு வந்த அடுத்த வருஷமே மௌத், கடைசி கால பகுதியில் ரசூலுல்லாஹ் செஞ்ச ஹஜ்ஜி. அந்த ஒவ்வொரு ஹஜ்ஜிலையும் ரசூலுல்லாஹ் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்து மக்கால ஒவ்வொரு கட்டங்கள் மினா, அரஃபா, முஸ்தலிஃபா, மஷ்அர் எல்லா இடத்துலையும் ரசூலுல்லாஹ் முக்கியமான இடங்கள்ல அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தை ஹுது அன்னி மனாசிக்கக்கும். எல்லா இடத்துலையும் சொன்ன வார்த்தை. மினால நிற்கிற நேரம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, அரஃபால நிற்கிற நேரம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க. சொன்ன செய்தி ஹுது அன்னி மனாசிக்கக்கும். அது அர்த்தம் என்ன? என்ன பார்த்து நீங்க ஹஜ்ஜை படிச்சுக்கோங்கோ. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன பாருங்க, நான் எப்படி செய்யறது பாருங்க, பார்த்து பார்த்து படிச்சுக்கோங்க. ஏது அடிக்கடி சொல்லணும், சரியாக செஞ்சால் தான் ஹஜ் மப்ரூர். அதனால் இது மிக முக்கியமான ஒரு இபாதத். இதில் பல பலன்கள் இருக்கு. அந்த பலனை சரியாக அடைஞ்சு கொள்ளணுமாக இருந்தால் நாங்கள் அந்த ஹஜ் மப்ரூர் எப்படி செய்கிறன்றதை பற்றி தெளிவிருக்கும். அதில் மிக முக்கியமானது, ஒரு மனுஷன் ஹஜ்ஜுக்காக தயாராகி உம்ராக்காக தயாரிப்பு ஒரு நேரத்தில் முக்கியமாக இருக்க வேண்டியது
எந்த சந்தர்ப்பத்திலையும் அந்த இடத்துல பாவமான காரியங்கள் ஈடுபட்டப்படாது. சில பேர் செய்கிற வேலை கண்ணால் கண்ட செய்திகள், உம்ராவுக்கு போனாலும் ஹஜ்ஜுக்கு போனாலும் சில பேர் அவங்களோட அதாவது கட்டுப்பாடு என்பது அந்த இஹ்ராம் வெள்ளை ஆடை அணிஞ்சால் மட்டும்தான் அவங்களோட உள்ளத்தில் இருக்கு. அந்த வெள்ளை உடுப்பு உடுத்தா மட்டும்தான் அவங்களோட உள்ளத்தில் கட்டுப்பாடாக இருக்கணும் என்று நினைக்கிறோம். இந்த ரமலான் மாதத்து மாதிரி ரமலான் மாதம் வந்தால் மட்டும்தான் அந்த சிகரெட் குடிக்கிறல. மற்ற எல்லா டைம்லையும் பிறநாளுக்கு கண்ட அடுத்த நிமிஷம் வாயில் சிகரெட். அவன் நினைக்கிற கட்டுப்பாடு இவ்வளவுதான். அது மாதிரி ஹஜ்ஜி போகிறவங்கள நான் நிறைய பேரை கண்டிக்கிறேன். ஹஜ்ஜி போகிறவங்க உம்ரா போகிறவங்க அந்த வெள்ளை உடுப்பு உடுத்து எப்போ களையுதோ, எப்போ அவங்களோட ஃபினிஷ் பண்ணிடுறாங்களோ அந்த நிமிஷம் அந்த வாசல் உட்காந்து கொண்டு சிகரெட் அடிப்பாங்க. இல்லாட்டி ரூமில் உட்காந்து கொண்டு ஏதோ ஊரு பலாய் யாரையாவது பரிகாசம் பண்ணுறது, ஊர் செய்தி பேசியது, அரசியல் பேசியது, அவனை ஏசியது, இவனை ஏசியது, இதெல்லாம் ஹஜ்ஜு மண்ணாக்கக்கூடிய சில செய்திகள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மன் ஹஜ்ஜ வலம் யஃப்சுக் வலம் யர்ஃபுஸ். யார் ஹஜ்ஜி செய்கிறாரோ அவர் அந்த காலப்பகுதியில் யஃப்சுக் பாவமான காரியங்களில் ஈடுபடாமல், வலம் யர்ஃபுஸ் தேவையில்லாத பேச்சுகள் காரியங்களில் ஈடுபடாதவராக இருந்தால் அவருடைய ஹஜ் மப்ரூர். அதனால் ஷைத்தான் பல வகைகளில் விளையாடுவான். நாங்கள் இப்போ முடிஞ்சு எங்களோட ஹஜ்ஜு முடிஞ்சு உம்ரா முடிஞ்சு இப்போ நாங்கள் ஜொலி என்ஜாய் என்று நினைக்கிறாங்க சில பேர். அப்படி தான் போகிறது. அதனால் இல்லாத கூத்துகள் எல்லாம், இல்லாத பேச்சுகள் எல்லாம், தேவையில்லாத சில செய்திகள் எல்லாம் அந்த இடத்துல போய்த்து செய்கிறதுனால எங்களோட ஹஜ்ஜிட பலாபலனை நாங்கள் இழக்கிறோம். அதனால் மிக முக்கியமாக பாவமான காரியங்களில் ஈடுபட்டதை தவிர்த்துக்கொள்ளணும். ஒன்று. ரெண்டாவது ஹஜ்ஜி இது அல்லாஹ்க்காக வேண்டி செய்வது. இவ்வளோ லட்சக்கணக்கில் காசு பணத்தை கட்டிட்டு உலகத்தில் யாருக்காவது ஒரு நோக்கத்துக்காக, உலக நோக்கத்தை அடைஞ்சு கொள்றதுக்காக ஏதாவது உண்டு எங்களோட உள்ளத்தில் வருமாக இருந்தால் நிச்சயமாக அதுக்கு ஒரு கூலியும் கிடைச்சாது. அதை நாங்கள் தான் பாதுகாத்துக்கொள்ளணும். சில பேர் என்னட்ட வந்து கேட்குற, நாங்கள் ஹஜ்ஜிக்கு போகிற சும்மா குடும்பத்தாரை கூப்பிட்டு ஒரு சாப்பாடோடு கொடுக்கவா அப்படி கேட்பான். இல்லாட்டி எங்களை கூட்டாளி மாதிரி கொடுக்கவா. சாப்பாடு கொடுக்கலையானது வேறு சப்ஜெக்ட். உங்களோட இஹ்லாஸை நீங்கள் தீர்மானிச்சுக்கணும். இவ்வளோதான் என்ன சொல்லி, உங்களோட இஹ்லாஸை நீங்கள் தீர்மானிச்சுக்கணும். அதனால் இஹ்லாஸை இழக்கக்கூடிய எந்த காரியத்திலையும் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். இது உலகத்துக்காக நாங்கள் ஹஜ் செய்யலை. அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஹஜ் மப்ரூர், உங்களுக்கு பாவ மன்னிப்பு, உங்களுக்கு பரக்கத்து, உங்களுக்கு நரக விடுதலை இதெல்லாம் கிடைச்சோணுமா இருந்தால் நீங்கள் ஹஜ் மப்ரூர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் எப்படி செய்யணுமென்றதை நீங்கள் தீர்மானிச்சுக்கணும். அதில் மிக முக்கியமானது இஹ்லாஸ். நான் எதுக்காக வேண்டி இந்த ஹஜ் செய்கிறேன்? அல்லாஹ் எனக்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான். இந்த பாக்கியத்தை நான் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஏண்ட இஹ்லாஸ் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முன்னால் ஏண்ட இஹ்லாஸ் பாதிக்கப்படும் என்றிருந்தால் அந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்யாதீங்க. அதனால் எனக்கு ஃபத்துவா தரையில கூடுமா கூடாதுன்றது அதெல்லாம் முக்கியம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? பாவத்தை பற்றி ஒரு சஹாபி வந்து கேட்டார். யார் சொல்லா பாவம்ண்டா எனக்கு சொல்லித்தாங்க கொண்டார். ரசூலுல்லாஹ்க்கு அடுக்கி கொண்டு போயிருமா? விபச்சாரம், மது அருந்தது, பொய், அது இது. ரசூலுல்லாஹ் அப்படி பதில் சொல்லல. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மாஹா கஃபி சத்ரிக வகரிஹ்த ஐயத்தலிஅ அலைஹின் நாஸ். எதை செஞ்சால் உன் உள்ளத்தில் குறுகுறுன்னு இருக்குமோ, எதை செஞ்சால் அடே இதை மக்கள் பார்த்தா என்ன நினைப்பாங்க என்று உன் உள்ளத்தில் ஏற்படுமோ அதெல்லாம் பாவம் தாங்கண்ணா. அது மாதிரி உங்களோட இஹ்லாஸை பாதிக்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும், இன்றைக்கு சலாம் சொல்லி தெரிகிற விஷயமெல்லாம் இருக்குது, இப்படித்தானே? உண்மையிலே நான் ஒரு தவறு செஞ்சிட்டேன், அவங்கள்ட்ட கொஞ்சம் போய்த்து மன்னிப்பு கேட்டுக்கொள்ளும், அதை ஹலாலாக்கிக்கொள்ளும் என்ற நோக்கத்தில் நீங்கள் விசிட் போகிறதாக இருந்தால் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அதான் நான் சொன்னேன், ஹஜ்ஜுக்கு முன்னால் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களோட இஹ்லாஸை பாதிக்குமாக இருந்தால் அதை செய்யாதேங்கோ. இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு நியத்தை வச்சுட்டா ஹஜ்ஜுடைய மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாலே ரோட்டு வழியே தெரியுது. எந்த தெரியுது? இந்த வருஷம் நான் ஹஜ்ஜி போகிற துவாச்சி, இந்த வருஷம் நான் ஹஜ்ஜி போகிறது துவாச்சி. சரியா பிள்ளையாண்டத்தை விட நான் தான் சொல்லிட்டேன், உங்களோட கையில் தான் பொறுப்பு. இஹ்லாஸை பாதிக்குமா, நீங்கள் போகிறதுடைய நோக்கம் என்ன என்றதை வச்சு தான் அதுக்கு ஃபத்துவா வரும். மன்னிப்பு கேட்க போகிறீங்களா? ஊர் முழுக்க மன்னிப்பு கேட்குறல்லே, தவறு செஞ்சவட்ட தான் மக்கள் கேட்கும். உண்மையிலே மன்னிப்பு கேட்டுக்கொள்ளணும் தான், அது நாங்கள் பார்ப்போம். அதனால் இஹ்லாஸை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிடாதீங்கோ, ஹஜ்ஜி மப்ரூர் கிடைக்காது. ரெண்டாவது, ஒவ்வொரு இபாதத்தையும் செய்யும் பொழுது அந்த இபாதத்துக்கு 2 நிபந்தனை இருக்குது. எந்த இபாதத்தை செஞ்சாலும்
ஒன்று குர்ஆன் சுன்னால அதுக்கு வழிகாட்டலோடு இருக்கணும். நாங்கள் நினச்சதெல்லாம் இபாதத்தல்ல, நாங்கள் நினச்சதெல்லாம் குர்ஆன் ஓதலாம். இது மார்க்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை சொல்ல வந்தாங்க, இந்த மார்க்கத்தை தெளிவாக சொல்லிட்டு போனாங்க. அதனால் ஹஜ்ஜில் என்ன சொன்னாங்க, தோழர்களை பார்த்து சொன்னாங்க, தோழர்களே நான் கொண்டாந்த மார்க்கத்தை சரியாக எத்தி வச்சுட்டேனான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, ஆமியா ரசூலுல்லாஹ் அத்தைத்தவா, அதாவது நீங்கள் சரியாக முழுமையாக முடிச்சு. அதனால் உலகத்தில் எந்த இபாதத்தை செஞ்சால் எங்களுக்கு சுவர்க்கம் போகணுமோ அந்த இபாதத் தெளிவாக உலகத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாச்சு. நாங்கள் புதுசாக ஒன்றும் உருவாக்க தேவையில்லை, புதுசாக உருவாக்குறதுக்குரிய தேவையும் கடமையும் எங்களுக்கு இல்லை. அதனால் எதெல்லாம் குர்ஆன் ஹதீஸில் இருக்குதோ அதை மட்டும்தான் நாங்கள் செய்ய பார்ப்போம். மிக முக்கியமாக பித்அத்துகள் செய்கிறத நாங்கள் கொஞ்சம் கவனமாக கையாளணும். பித்அத்துகள் எங்களோட ஹஜ்ஜில் செஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா போட்டிருக்கக்கூடிய சட்ட வரம்புகள், எது தடை, எது செய்யணும், எது செய்யப்படாது, இந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும், இந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ளப்படாது, இதுகளை நாங்கள் தெளிவாக இருந்து கொள்ளணும். எங்களோட ஹஜ்ஜுடைய விஷயத்தில் இப்படி நடந்து கொண்டால் மட்டும்தான் எங்களுக்கு எது கிடைக்கும், ஹஜ்ஜுன் மப்ரூர் கிடைக்கும். இதுகளை மிச்சம் கவனமாக இருக்கும். ரைட். இப்போ நாங்கள் ஹஜ்ஜுக்காக தயாராகிற நேரத்தில் முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்னதுதான், இஹ்லாஸ் மிக முக்கியம். அடிக்கடி சொல்லிக்கொள்கிறேன், இஹ்லாஸ் 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 இல்லாத எந்த ஒரு அமலும் எங்களுக்கு கிடைச்சாது. அதே மாதிரி நாங்கள் பாவங்களுக்கு தௌபா செஞ்சு கொள்ளணும். மிக முக்கியமாக உலகத்தில் நாங்கள் யாருக்காவது ஒரு அநியாயம் செஞ்சுருந்தா, யாருடையாவது ஒரு மானத்தை வாங்கியிருந்தா, யாருடையாவது ஏதாவது பொருள் எடுத்திருந்தா, மனிதன் என்ற ரீதியில் மனிதனுக்கு ஏதாவது அநியாயம் செஞ்சால் நாங்கள் அங்கே போய்ட்டு எவ்வளோ மன்னிப்பு கேட்டும் வேலை. இஸ்லாத்தில் உள்ளப்பட்ட செய்தி, மனிதனுக்கு செய்த பாவத்தை மனிதன் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வுக்கு செய்த பாவத்தை எங்களுக்கு வேண்டிய இடத்துல தௌபா செய்ய. மனிதனுக்கு நாங்கள் ஏதாவது சொத்து பத்து எடுத்துட்டோம் அல்லது ஏதாவது ஒன்று செஞ்சிட்டோம், இதான் கட்டாயம் என்ன செஞ்சீங்க, இதில் ஈகோ பார்க்குற இடம் அல்ல. இது அல்லாஹ் தரக்கூடிய சந்தர்ப்பம். கடன் இருந்தால் அந்த கடனுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்கிறது, பெரிய கடனோ சின்ன கடனோ உண்டோ, அந்த கடன் நான் கொடுக்க வேண்டிய அந்த உறுத்தாளி அவர்கிட்ட போய்த்து பேசும், அவர் அனுமதிச்சாருந்தா ஓகே, அல்லது அதற்கான ஏற்பாடு பண்ணணும், அவருடைய திருப்தி எடுத்துக்கொள்ள பார்க்கணும். இது மாதிரி முக்கியமாக அந்த விஷயத்தில் நாங்கள் நடந்து கொள்ளணும். அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு நாங்கள் செலவழிக்கிற காசு ஹலாலான காசுண்டு மிக முக்கியமாக நாங்கள் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி ஹஜ் உம்ரா சட்டங்களை தெளிவாக விளங்கி கொண்டால் தான் இந்த உம்ரா ஹஜ்ஜுடைய விஷயத்தை எங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த சரியாக நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். ரைட். இப்போ நாங்கள் ஹஜ்ஜிட பாடத்துக்கு வரோம். நான் இதெல்லாம் சுருக்கமாக சொல்கிறேன். ஹஜ்ஜையும் உம்ராவையும் பொறுத்த வகையில் முதலாவது பாடம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாவது பாடம் மீகாத் என்ற பாடம். மீகாத் என்றால் ஹஜ்ஜு உம்ராவுக்கு போகிறவங்க நாங்கள் இஹ்ராம் கட்டுறது இதுதானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜு உம்ராவுக்கு போகிறவங்களுக்கு உலகத்திலிருந்து வரக்கூடிய எல்லாருக்கும் சில எல்லைகளை, சில போர்டர்ஸ் நியமித்தாங்க. ஹஜ் உம்ராக்காக வேண்டி உலகத்திலிருந்து வார எல்லாரும் அந்த இடத்தை தாண்டுற நேரத்தில் அவங்க ஹஜ்ஜிக்காக அல்லது உம்ராக்காக நீயத்து வச்சிருக்கணும். இதில் முக்கியமான செய்தி ஒன்று இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இது முக்கியம். நிறைய பேர் செய்த பிழை, உம்ராக்கு போகக்கூடிய ஆட்கள் செய்த பிழை, ஹஜ்ஜுக்கு செய்யக்கூடிய ஆட்கள் பிழை. சில பேருக்கு இது தெரியா அநியாயமாக ஹஜ் உம்ரா வீணா போகும். என்ன பிழை என்றால், இந்த இஹ்ராம் அணிதே நாங்கள் வெள்ளுடு பண்ணிட்டு சில பேர் நினைக்கிறாங்க இதுதான் இஹ்ராமுடைய நீயத்து. இஹ்ராம்ட நீயத்து வேற, இஹ்ராமுடைய ஆடை அணிவது வேற. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இஹ்ராம்ட நீயத்து வேற, இஹ்ராமுடைய ஆடை அணிவதென்றது வேறு. இஹ்ராமுடைய ஆடை அணிவதென்றது இஹ்ராம் தயாராகிறது, அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் இஹ்ராமுக்கு நீயத் தோன்றுச்சு. உம்ராவுக்கு போகிறதாக இருந்தால் அந்த நீயத் தோன்றுச்சு, ஹஜ்ஜுக்கு போகிறதா இருந்தால் ஹஜ்ஜுக்கு நீயத் தோன்றுச்சு. அந்த நீயத்தை ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜு உம்ரால மட்டும்தான் வாயால் மொழிஞ்சிருக்கிறான். நாங்கள் தொழுகையில் சில இடத்துல சில பேர் வந்து உசல்லி சுன்னத்தல் ஃபர்து அப்படின்வாங்க, அதெல்லாம் பித்அத். பித்அத். ரசூலுல்லாஹ் தொழுகையில் வாயால் நீயத்தை சொல்கிறத காட்டி தரல. ரசூலுல்லாஹ் தொழுகையில் வாயால் நீயத்தை செய்யணும்னு சொல்லி காட்டி தரல, ஹதீஸில் இல்லை. யாரும் சஹாபாக்களும் சொல்லலை. நீயத்துன்றது உள்ளத்தால் நினைக்கிறது. நீங்கள் லொஹர தொழுகைக்கு இன்னைக்கு வாரீங்களா, நினைச்சு தான் வந்தீங்க லொஹர தொழுகைக்கு, அதான் நீயத். ஆனால் ஹஜ்ஜு உம்ரால ரசூலுல்லாஹ் வாயால் என்ன சொல்லி, உம்ரா போகும் பொழுது லப்பைக்க உம்ரத்தன் என்று சொல்லி,
லப்பைக ஹஜ்ஜத்தன் என்று சொல்லி அந்த நீயத்தை நாங்கள் மொழியோடும். ஆனால் இதில் பிரச்சனை நல்லா ஞாபகம், பிரச்சனை இப்போ நான் காட்ட போகிறது மீகாத். அப்போ பாருங்க, இது காட்டுதல், இதெல்லாம் இல்லை, இது ஒரு எல்லை, இது ஒரு எல்லை. மக்காக்குள்ள வார நேரத்தில் இந்த எல்லைகளை தாண்டி தான் தாரும் வரும். அந்த எல்லையில் வச்சு நாங்கள் நீயத்து சொல்லணும் வாயா. இப்போ இந்த எல்லை லேன் ரூட்டால் போகிற டைம் தான் எங்களுக்கு கிடச்சி பார்க்கலும், அந்த எல்லை எங்களுக்கு பார்க்கல. நாங்கள் இங்கே எப்படி போகிறேன், ஃப்ளைட். இந்த எல்லையில் எங்களுக்கு லேன், உதாரணமாக சவுதியிலிருந்து ஒருத்தர் மக்காவுக்கு வரதாக இருந்தால் அண்ணன் அந்த எல்லையை பார்க்கலும். பெரிய போர்டெல்லாம் அடிச்சிருப்பாங்க, இது இல்லை, இந்த ரோட்டால் வாடுன்னு இதுதான் இல்லை. மதீனாலிருந்து போகிற சில டைமுக்கு சில ட்ராவல்ஸ்கள் வந்து ஃபஸ்ட்டுக்கு மதீனாவில் போய் இறங்குவான். மதீனாவில் இறங்கினதுக்கு அப்புறம் மதீனாலிருந்து லேன் ரூட் அண்ணன் அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த எல்லையை பார்க்கலும். ஐனிருந்து நின்று உங்களுக்கு நீயத்தை வச்சுக்கொண்டு உள்ளுக்கு போகணும். எங்களுக்கு நடக்கிற பிரச்சனை கேட்டால் நாங்கள் ஸ்ரீலங்காலேருந்து போகிறோம். ஸ்ரீலங்காலேருந்து போகிற டைமுக்கு ஜித்தா ஏர்போர்ட்டில் போய் தான் நாங்கள் இறங்கு. ஜித்தா ஏர்போர்ட்ன்றது வந்து ஹரம் எல்லைக்குள் இருக்கக்கூடிய ஏர்போர்ட். அப்போ அதுக்கு முன்னால் எங்களுக்கு எல்லாம் வரும், எங்கள்கிட்ட மீகாத்து வரும். அந்த மீகாத்துட இடத்துல ஃப்ளைட்டில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவோம், உங்களோட மெல்ல நெருங்குது, இன்னொரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் இருக்குது, 5 மைல் 10 மைல் இருக்குது என்று சொல்கிற நேரத்தில் நான் நிறைய பேரை பார்த்திக்கு. சில பேர் தூக்கம், ட்ராவல் சாலை எழுப்புவோம் இல்லை, சில பேரில் யாரும் பேசுவோம் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த டைமுக்கு நாங்கள் எல்லைக்குள்ளே நுழையிற நேரம் நாங்கள் தூக்கம், நீயத்து வச்சில்ல, குத்தவாளி. சில நேரத்தில் உம்ராவோ ஹஜ்ஜோ கூடாது, நீயத்து இல்லாத அமலுக்கு கூலி இல்லை. அதனால் சில பேர் நினைக்கிறாங்க என்ன தெரியுமா, வீட்டிலேருந்து இஹராத் அணிஞ்சோன்னே நினச்சிய நான் நீயத்து வச்சுட்டேன், அந்த எல்லையை பற்றி கவனமே இல்லை. சில பேர் நினச்சி நான் இஹராம் அணிஞ்சாச்சு, நீயத்து வச்சாச்சு, நான் ஹஜ்ஜுக்கோ உம்ராக்கோ நுழைஞ்சிட்டேன். ஹஜ்ஜுக்கோ உம்ராக்கோ நுழையிறது அப்படி இல்லை. ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு நுழையிறது எல்லைக்கிட்ட வரணும். ரசூலுல்லாஹ் வந்தாங்க, அந்த எல்லைக்கிட்ட வந்து அல்லாஹும்ம லப்பைக்க உம்ரத்தன் வாயால் சொன்னாங்க, லப்பைக்க ஹஜ்ஜத்தன் வாயால் சொன்னாங்க. வெறும் வெள்ளாடையை அணிஞ்சோன்னே யாரும் நினச்சிட வேணாம் நாங்கள் ஹஜ்ஜுக்கும் உம்ராக்கும் உள்ளுக்கும் நுழைஞ்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட வேணாம். கட்டாயமாக நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறதுனால இந்த விஷயத்தை ட்ராவல்ஸால் ஞாபகப்படுத்தாட்டியும், சில ட்ராவல்ஸை ஞாபகப்படுத்துகிறாங்க, மாஷா அல்லாஹ், அந்த மைக் எடுத்து பேசுகிறாங்க. சில நேரத்தில் சில ஃப்ளைட்டுகள் அதுக்கு அனுமதி இல்லை. ஆனாலும் நீங்கள் கவனமாக இருக்கும். உங்களோட எல்லை தாண்ட நேரத்தில் சில நேரத்தில் உங்களுக்கு முன்னுக்குள்ளே ஃப்ளைட்டில் உள்ள அந்த ஸ்க்ரீனில் காட்டும் உங்களுக்கு மீகாத் ரெடியாகுது, கிட்டவாகுதுன்னு. அதுகளை மிச்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஜித்தா ஏர்போர்ட் வாரத்துக்கு ஒரு 45 நிமிஷத்துக்கு முன்னால் அந்த எல்லை வரும். அந்த எல்லை வாரதுனால நீங்கள் அந்த இடத்துல வச்சு உங்களோட மனசில் நீயத்தை வச்சு அல்லாஹும்ம லப்பைக்க உம்ரத்தன் என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கணும். எல்லையை தாண்ட நேரத்தில் தாண்டினத்துக்கு பிறகு நீயத்து வச்சா சில உலமாக்களோட கருத்து திருப்பி போகும், திருப்பி நீங்கள் மீகாத்துக்கு போகணும், பெய்த்து உம்ராட நீயத்தை வச்சு தான் வரும். சில பேர் சொல்கிறாங்க இல்லை, நீயத்தை விட்டத்துக்காக ஒரு ஆர்டர் கொடுக்கணும். ஏதோ ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. இந்த சிக்கல் எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கு நீங்கள் சரியாக இருந்துட்டா சரி. அதனால் யாரும் நினச்சிடாதீங்க வீட்டிலிருந்து குளிச்சுட்டு இஹராத்தை அணிஞ்சிடனே ரைட்ஸ், இதுக்கு போகிற எனக்கு ஒன்றும் இல்லை. இஹராம் அணிகிறது வேறு, ஹஜ்ஜுக்காக உம்ருக்காக நீயத்து வைக்கிறதுன்னு வேறு. அந்த நீயத்து மீகாத்துக்கிட்ட வச்சு தான் செய்யும். அது இங்கிருந்து கூட நீயத் சொல்லலாம், இங்கிருந்து கூட தயாராக இல்லை, நீயத்து அந்த எல்லைக்கிட்ட வரும். நான் சின்ன விலகினா ரைட். இது மிக முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொள்வோம். சரி, என்ன போட்டுச்சு ஹதீஸில் வந்த மீகாத்துகள் பொதுவாக எங்களுக்கு எல்லாம் சம்மந்தப்படுகிறதில்லை. நான் நீங்கள் இந்த எல்லையோட விஷயத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கொண்டால் மட்டும் போதும். நாங்கள் லேன் ரூட்டில் போகிறதாக இருந்தால் தான் இதை பற்றி விரிவாக நாங்கள் படிக்க வேண்டி இருக்குது. அதனால் அந்த விஷயத்தை மிச்சம் கவனமாக பார்த்துக்கணும். ரைட். இதில் முக்கியமாக
இஹ்ராத்துக்காக நியத்து வச்சவங்க, நாங்கள் இஹ்ராம் அணிஞ்சவங்க செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது. அதை மிச்சம் கவனமாக பார்த்துக்கொள்வோம். இது நான் சும்மா சுருக்கமாக ஷோர்ட்டாக சொல்லிக்கொண்டு போகிறேன். இஹ்ராம் நாங்கள் அணிஞ்சிட்டால், ஹஜ்ஜுக்காகவோ உம்ரக்காகவோ இஹ்ராம் அணிஞ்சிட்டா எங்களோட நகம் வெட்டுறதோ முடி வெட்டுறதோ இதுகள் கூடாது. முக்கியமாக ஆண்கள் தச்ச ஆடை அணியக்கூடாது, தைக்கப்பட்ட ஆடை அணியக்கூடாது. அதே மாதிரி இஹ்ராம் அணிஞ்சு கொண்டு கல்யாண பேச்சுவார்த்தைகள் ஈடுபடுறது, கல்யாணம் முடிக்கிறது, அதுமான திருமண பேச்சுவார்த்தைகள் செய்கினையாகவோ பகிரங்கமாகவோ பேசுகிறது, இதெல்லாம் கூடாது. அதே மாதிரி ஒரு பிராணியை வேட்டையாடுறது, இதெல்லாம் கூடாத விஷயம். மிக முக்கியமாக எங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் என்று கேட்டால் நகம் வெட்டுறது, கொண்டை வெட்டுறது, இதெல்லாம் இஹ்ராத்துக்கு முன்னுக்கு செஞ்சுக்கணும். அதே மாதிரி மனம் பூசுறது, அத்தர் பூசியல். சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நல்லா குளிச்சுட்டு இஹ்ராமை பூச்சி இப்படி பெர்ஃப்யூம் அடிச்சிருக்கு, இஹ்ராமை தூக்கி இப்படி பெர்ஃப்யூம் அடிச்சு சொல்லுதா தெளிவாச்சு, நாங்கள் ஹராம் கூடாது. உங்களுக்கு அத்தர் பூசியலும் எங்கே? உடம்புல மட்டும். உடம்புல மட்டும் இஹ்ராத்துக்காக குளிச்சதுக்கு பிறகு உங்களோட மேல தாராளமாக அத்தர் பூசியல், பெர்ஃப்யூம் அடிக்கல். ஆனால் எதில் அடிக்கலாம்? இஹ்ராத்துக்காக நீங்கள் உடுக்கிற ஆடையில் அடிக்கலாம். மேலிருந்து இஹ்ராம் ஆடையில் அத்தரப்பட்டது பிரச்சனை இல்லை. இது தெளிவான ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா நாயகி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் இஹ்ராமுக்காக குளித்த பிறகு என்னுடைய கையால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் கையால் என் மேலே நீங்கள் என்ன செய்யுங்க, நறுமணத்தை பூசி விடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நான் பூசி விட்டேன். அப்படி சொல்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஏண்ட இஹ்ராம் ஆடையில் அது படாமல், நீங்கள் பூசுகிற நேரத்தில் இஹ்ராம் ஆடையில் படாமல் நீங்கள் பார்த்துக்கோங்கன்றாங்க ஆயிஷா நாயகி பார்த்து. அதனால் நறுமணம், நிறைய பேர் கேட்குற கேள்வி, பெர்ஃப்யூம் அடிக்கலுமா, பொடி லோஷன் பூசலுமா? பூசலாம். எப்போ? ஒன் டைம். இஹ்ராமுக்காக ஆடை, இஹ்ராம் அணிப்பதற்காக நீங்கள் குளிச்சதுக்கு பிறகு, ஆடை அணிகிறதுக்கு முன்னுக்கு தாராளமாக ஒரு பொடி வாஷ் வேண்டியோட பூசி, அத்தரை பூசி, அது இஹ்ராம் ஆடையில் பட்டது பிரச்சனை இல்லை. ஆனால் இஹ்ராம் ஆடைக்கு பெர்ஃப்யூம் பண்ணிடலாம். இது மிக முக்கியமாக பார்த்துக்கொள்ளும். இப்படி யாராவது ஒரு குற்றம் செஞ்சால் அவங்க ஒரு ஆடோண்டு என்ன செய்யணும், அதுக்கு பெரிய பரிகாரம் எல்லாம் இருக்குது. அதனால் முடி வெட்டுறது, நகம் வெட்டுறது, இது அந்த பெர்ஃப்யூம் இஹ்ராத்துக்கு பிறகு பூசுறது, இஹ்ராம் ஆடையில் பெர்ஃப்யூம் அடிக்கிறது, இதெல்லாம் கூடாது. அதே மாதிரி ஆண்கள் தலையை மறைச்சக்கூடாது, தொப்பி போடக்கூடாது. பொம்பளைகள் மூஞ்சை மறைச்சக்கூடாது, க்ளவு போடக்கூடாது. ஆம்பளைகள் சாக்ஸ் போடக்கூடாது. பொம்பளைகளுக்கு அது அனுமதி, பிரச்சனை இல்லை. ஆண்களுக்கு தனிச்சட்டம் இருக்குது, பொம்பளைகளுக்கு தனிச்சட்டம் இருக்குது. பொதுவாக யாருமே ஆணோ பெண்ணோ முடி வெட்டுறது, நகம் வெட்டுறது, அத்தர் பூசியது, இதெல்லாம் கூடாது. ஆம்பளைக்குள்ள தனிச்சட்டம், தொப்பி அணியலாம், தலையை மூடையலாம். அதே மாதிரி சாக்ஸ், அவங்க செருப்பு தான் போடுவாங்க. சில நேரத்தில் சில ஆம்பளைகள் என்ன செய்வாங்கன்னா, அங்கே போய்த்து நான் கண்டிக்கிறேன், வெயில் கடுமையாகப்பட்ட நேரத்தில் மேலே போட்டிக்கிற இஹ்ராமால் தலைப்படி மூடிக்கொள்வது. இல்லை, கொடை பிடிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏதாவது சாமான்களை சுமந்து போகிறதுக்காக சாமான்களை சுமந்து கொண்டு போகலாம். ஆனால் தலை மறைக்கக்கூடாது ஆம்பளை. சில நேரத்தில் சில பேர் செய்கிற தவறாமல் விளங்காமல் செய்கிற பிழைகள் உண்டு. நல்ல வெயிலை படிக்கும். சில நேரத்தில் மினால் போடுறேன்னு வெயில், இஹ்ராம் ஆடை அணிஞ்சிருப்பார், வெயில்கிட்ட போகிறத்தின் காரணமாக மேலே போட்டிக்கிற அந்த இஹ்ராத்துடைய இதை ஒரு நுனியால் எப்படி பிடிச்சி தலையை மூடிக்கொள்வாங்க. அது பின். அதே மாதிரி பெண்கள் ஃபேஸ் கர் பண்ணக்கூடிய பெண்களாக இருந்தால் அவங்க இஹ்ராமுடைய நிலையில் முகத்தை மூடையலாம், கையுறை அணியலாம், அவங்களுக்கு சொக்ஸ் அணியலாம், வேண்டியதையும் செய்யலாம். அவங்களுக்கு வெள்ளை ஆடை தான் செய்யணும்னு சொல்லி எங்கேயும் இல்லை, வேண்டிய ஒரு ஆடை அணியலாம். அவங்க மறைக்க வேண்டிய பகுதிகளை சரியாக மறைச்சு கொண்டா சரி. சில பேர் நினைக்கிறாங்க ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போனால் வெள்ளாடை உடுத்துக்கொண்டு தான் போகணும்னு. ஒரு பிரச்சனையும் இல்லை, தாராளமாக வெள்ளை உடுக்கலாம், கருப்பு உடுக்கலாம், கலர் உடுக்கலாம். அது ஜீனத்தாகவோ மற்றவர்களை, அதாவது இஸ்லாம் பெண்களுக்கு எப்படி அணியணும் என்று ஆடை சொல்லியிருக்கிறோ தாராளமாக அணிச்சுக்கொள்ளும். ஆனால் ஆண்களுக்கு மட்டும்தான் என்னது, மேல் சட்டையும், அதாவது இசாரும் ரிதாவும், ரெண்டு இஹ்ராத்துடைய இது. அப்போ இந்த விஷயங்களை இஹ்ராம் அணிஞ்சவங்க, இஹ்ராத்துக்காக தயாராகினவங்க இந்த பாவங்களை செஞ்சிடக்கூடாது, இந்த குத்தங்களை செஞ்சுவிடக்கூடாது. அப்படி செஞ்சால் அவங்களுக்கு குற்றப்பரிகாரம் இருக்குது. அது எந்த பரிகாரம் மட்டும் நான் உங்களோட டியூட்டில் தந்திருக்கு, நான் மிச்ச நேரம் விளங்கப்படுத்தணும். அது தெளிவாக இந்த எழுதப்பட்டிருக்குது. அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கேட்டுக்கோங்க. நான் இதில் மிச்ச நேரம் டைம் எடுத்தால் எங்களுக்கு கொஞ்சம் டைம் போடும். ரைட். அப்போ இந்த விஷயத்தை தவிர்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் முக்கியமான ஒரு பகுதிக்கு வரோம். இது எங்களுக்கு மிக முக்கியமான பகுதி. ஹஜ்ஜுக்கும் உம்ராக்கும் சம்மந்தப்படிய ஃபர்ஸ்ட் செஷன் இதுதான். நான் முதல்ல தவாஃபு செய்த எப்படி, சை செய்த எப்படி என்றதை காட்டித்தரேன். முதல்ல நீங்கள் ஹஜ்ஜுக்கு வந்தாலும் உம்ராக்கு வந்தாலும் தவாஃபும் சையும் ஒன்று தான்.
அதை காட்டி தந்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு உம்ராட ஓர்டரையும் ஹஜ்ஜிட ஓர்டரையும் சொன்னால் உங்களுக்கு கிளியராக விளக்குது. இல்லாட்டி நான் உம்ரா மட்டும் சொல்லி ஹஜ்ஜை மட்டும் வேறையா செல்கிற நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சிக்கல் வரதுக்கு சான்ஸ். தவாஃப் எப்படி செய்யணும், சஇ எப்படி செய்யணும் என்றதை நான் கிளியராக சொல்லி தந்துட்டால் உங்களுக்கு வெரி ஈஸி ஹஜ்ஜையும் உம்ராவையும் இன படிக்கக்கூடியது. இதுதான் முக்கியமான பாடம். ரைட். தவாஃப் எல்லாரும் கண்டித்து தவாஃப் நான் வித்தியாசமாக நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தவாஃபில் 3 வகையான தவாஃப் இருந்துச்சு. ஒன்று சொல்லுவாங்க தவாஃபுல் குது. தவாஃபுல் குது அரபில் குதுமண்டா வெல்கம், வருகை ஒன்று. இன்னொன்று தவாஃபுல் இஃபாதா, இன்னொன்று தவாஃபுல் விதா. தவாஃபுல் குதும் என்றால் நாங்கள் இப்போ இங்கிருந்து ரெடியாகி நாங்கள் உம்ராவுக்கு போகிறோம். ஹோட்டலில் போய்ட்டு எங்களை பேக்கை வச்சுட்டு நாங்கள் நேராக போகிற ஹரத்துக்கு உம்ராச்சிரத்துக்கு. அந்த ஃபெஸ்ட்டாக நாங்கள் ஹரம் எல்லைக்குள்ளே போய்த்து மக்காவில் போய்த்து செய்யக்கூடிய தவாஃபுக்கு தான் பேர் தவாஃபுல் குது, உம்ராட தவாஃப். தவாஃபுல் இஃபாதா என்றால் ஹஜ்ஜில் 10ஆம் ஆண்டு செய்யக்கூடிய தவாஃபுக்கு பேர் தவாஃபுல் இஃபாதா. தவாஃபுல் விதாண்டா எங்களோட ஹஜ்ஜெல்லாம் முடிச்சுட்டு போகிற 13 எங்களோட ஹஜ்ஜு முடியும். மக்காவை விட்டு எப்போ நாங்கள் வெளியாகுவோமோ அந்த நேரத்தில் அந்த தவாஃபை செஞ்சுட்டு தான் நாங்கள் வெளியாகணும். அந்த தவாஃபை செய்யாமல் வெளியாகக்கூடாது. சில பேர் அவசரத்தில் என்ன செய்வாங்க, போகிற செல்ற அவசரத்தில் இதெல்லாம் செய்யாமல் வெளியில் போகிறோம். எப்போ மக்காவை விட்டு நாங்கள் டிசைட் பண்ணுறோமோ வெளியில் போகிறதுக்கு அப்போ தான் அந்த தவாஃபுல் விதா செய்யணும். ஆனால் எல்லா வகையான தவாஃபும் ஒன்று தான், ஒரு சிஸ்டத்தில் செய்ய போகிறோம். ரைட். இந்த தவாஃபில் நாங்கள் முக்கியமாக இப்போ பார்க்க போகிறது தவாஃபுல் குதும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்களுக்கு முக்கியமான ஒரு செய்தி. ஆம்பளை தவாஃப் செய்ய நாங்கள் எப்படி தவாஃப் ஸ்டார்ட் பண்ணணும்டா, நாங்கள் இப்போ வச்சுக்கோங்க, நாங்கள் இப்போ ஹரத்துக்கு போய்த்து ஹோட்டலில் பேக்கை வச்சுட்டு நாங்கள் ஹரத்துக்குள்ளுக்கு போகிறோம், மக்கா இதுக்குள்ளே போகிறோம். போனால் பள்ளிக்குள்ளே நுழையிற நேரத்தில் என்ன துவாவை நாங்கள் ஓதணுமோ அந்த துவாவை ஓதிக்கிறோம். எத்தனை ஜாய் துவா இருக்குது. அல்லாஹ் குறைஞ்சபட்சம் அல்லாஹ் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மதிக, இது பள்ளிக்கு வார நேரத்தில் ஓதக்கூடிய துவா. இன்னொரு நீண்ட துவா ஒன்று இருக்குது, அவுது பில்லாஹில் அதீம் அப்படின்னு வார ஒரு துவா ஒன்று இருக்குது. அந்த துவா நான் ட்வீட்டில் தந்திருக்கேன், இன்ஷால்லா ட்வீட் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அந்த துவா ஓதிக்கொண்டு நாங்கள் ஹரத்துக்குள்ளுக்கு போனால் இதிலே மிக முக்கியமான ஒரு செய்தி சொல்லுவாங்க. எங்கள் ஊர்களில் பரவலாக பேசப்படக்கூடிய செய்தி தான், போகிற நேரத்தில் பனியை பார்த்து கொண்டு போகணும். எப்படி அந்த பள்ளிக்குள்ளே நுழையிற நேரத்தில் பனியை பார்த்து கொண்டு போகணுமாம். பெய்த்து காபத்துல்லா கிட்ட வாட்டு தானே இப்படி வசத்தோம். அப்படி குர்ஆன்ல ஹதீஸ்லேயும் இல்லை. சில நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆக சான்ஸ் இருக்குது, அவ்வளோ க்ரௌடில் அப்படி போகிறதுல. அப்படியெல்லாம் அவங்க போய்த்து கொண்டு செய்கிறது கஷ்டம் பேத்து காலத்தில், அது ஒரு காலத்தில் சொன்னாலும். ஆனால் மார்க்கத்தில் அப்படி ஒரு கட்டளையோடு போடப்படலை. முதல் பார்வை காபாவாக பார்க்கணும். அந்த காபாவை பார்க்குறதுனால எங்களுக்கு இப்படி ஒன்றும் குர்ஆன்லையும் இல்லை, ஹதீஸ்லையும் இல்லை. இல்லாத நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இல்லாத நாங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் சிறப்பொண்டு இருக்குமாறு தான் தெளிவாக ஹதீஸ்ல இருந்திருக்கு. அப்படி ஒன்றும் இல்லை. நீங்கள் தாராளமாக பள்ளிக்குழு போகலாம். போனால் முதலாவதாக ஆண்கள், இப்போ நாங்கள் தவாஃப் ஸ்டார்ட் அப்பா போகிற நேரத்தில் தவாஃப் ஸ்டார்ட் ஆகிறது வந்து இந்த ஃபோட்டோ கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். நாம் இதுக்கு சொல்கிற இல்திபா சிஸ்டம். அது இல்திபா என்றால் நாங்கள் ஆம்பளைகள் மேலில் போட்டிருக்கக்கூடிய அந்த இஹ்ராமை வலது சைட் சந்து விலங்குற மாதிரி இப்படி மாற்றிக்கொள்வோம். நாங்கள் வளமையாக போகிற நேரத்தில் எங்களுடைய இஹ்ராம் இப்படி ஃபுல்லாக மூடி தான் இருக்கும். ஆனால் இந்த தவாஃபை ஸ்டார்ட் ஆகக்கொள்ள நாங்கள் இது ஆம்பளைகளுக்கா ஆம்பளைகளுக்கு இவங்க என்ன செய்யணும்னா இந்த இல்திபா இப்படி காட்டும், இந்த சந்து விலங்கும். இதுக்கு ஒரு வரலாறும் இருந்துச்சு. என்ன வரலாறுன்னா, ரசூலுல்லாஹ் உம்ராக்கு வந்தாங்க சஹாபாக்களோட. உம்ராக்கு வந்த நேரத்தில் மக்காலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனதுக்கு பின்னால் மிச்சம் நாளைக்கு அப்புறம் உம்ராக்கு வராங்க ரசூலுல்லாஹ். மக்கா வார நேரத்தில் அந்த நேரமெல்லாம் மலை பிரதேசமே, காபத்துல்லா வந்து உள்ளுக்கு மலை பிரதேசத்தில் காபிர்கள் பார்த்து கொண்டு சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்களாம், பாருங்கள் இவங்களை மக்கால வாழ்ந்த நல்லா கொழுக்குன்னு கொளுத்துண்டு இருந்தாங்க. இப்போ மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் பெய்து தேவையில்லாமல் இந்த மக்கா விட்டுட்டு போய்த்து அங்கே தின்னத்தீன் இல்லாமல் மெலிஞ்சு போய்த்து பலகீனமாகி உடம்பெல்லாம் வீக்காகி வீணா போய்த்து என்ற மாதிரி நையாண்டி நக்கல் பரிகாசம் பண்ணி கொண்டு இருந்தாங்க சில காபிர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் பலசாலி என்றதை காட்டணும், நீங்கள் பலசாலி என்றதை அவங்களுக்கு காட்டும், உங்களோட இந்த தோல் புஜத்தை காட்டுங்க.
என்று சொன்ன வரலாறு தான் இந்த செயற்பாட்டுக்குரிய வரலாறு. சில பேர் கேட்கலாம், எதுக்கு திறக்கணும்? ரசூலுல்லாஹ் திறக்க சொன்னான். சஹாபாக்களுக்கு இப்படி கட்டளையோடு போட்டான். இல்திபா சிஸ்டம். இந்த சிஸ்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? அவங்களோட இதை இஹ்ராமை மாற்றிக்கொள்ளணும். முதலாவது ஆண்கள் இல்திபா முறையில் இஹ்ராமை அணிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இப்போ நாங்கள் இது காபத்துல்லான்னு உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளும். 4 மூளை. இந்த மூலையில் ஹஜருல் அஸ்வத், அதில் ஃபோட்டோ ஒன்று வச்சு நான் காட்டேன். ரைட், இந்த மூலையில் ஹஜருல் அஸ்வத் நான் காட்டிச்சு. அதில் இதுதான் இடம், தவாஃபை ஸ்டார்ட் ஆக்குற இடம் இதான் ஹஜருல் அஸ்வத் மூளை. இப்படி ஷோப்பு லைன் ஒன்று இருந்துச்சு. நீங்கள் அதுக்கு நேராக பார்த்தால் அந்த இடத்துல பச்சை லைட் ஒன்று பற்றும், அடையாளத்துக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க. இருந்தால் ஒவ்வொருத்தரும் தவாஃபை ஸ்டார்ட் பண்ணுவோம். தவாஃபை ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் ஹஜருல் அஸ்வதை முன்னோக்கி ஒன்றோ கிட்ட போய்த்து மூக்கு எலும்பண்டா மூக்கு, அல்லது தொட்டு மூக்கு எலும்பண்டா மூக்கு, ஏதாவது ஒரு தடியால் தொட்டு தடிய மூக்கு எலும்பண்டா மூக்கு. இது ஒன்றும் செய்யலாட்டி ஒரு குத்தமும் இல்லை. உங்களுக்கு என்ன செய்யணும்? ஆக ஃபைனல் இப்படி ஹஜருல் அஸ்வதுக்கு கையை காட்டி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். ஃபஸ்ட் தவாஃப் ஸ்டார்ட் ஆகிறது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். சில பேர் என்ன செய்யறா, ட்ரை பண்ணி, சில பொடியமார் ட்ரை பண்ணி என்ன செய்வாங்கடா, எப்படி சார் நான் மூந்துரும். அதனால் நடக்கவே இல்லைன்னா அவனை தள்ளுறது, இவனை தள்ளுறது, இவனை இழுக்கிறது. இது முதலாவது ஹஜ்ஜிலையும் உம்ராலையும் கூடாது. அறியாமையில் சில பேர் செய்கிறதான். அதை மோக்கிறது கடமையாக இருந்தால் எங்களுக்கு போகிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் அனுமதி ஆப்ஷன் தந்திக்கு இஸ்லாத்தில். மோக்கேலுமா மற்றவனுக்கு துன்புறுத்தல் இல்லாமல் மோக்கேலுமா மோதுக்குமோ, மற்றவனை துன்புறுத்தி தான் மோக்கணுமா இருந்தால் அவனோட ஹஜ்ஜின் ஆபத்து வரும். ஏன்னா ஹஜ்ஜு உம்ராட மெயின் கண்டிஷனே அடுத்தவனுக்கு தீங்கிழைக்காதீர்கள். அவனை இழுக்கிறதுனால, இவனை தள்ளுறதுனால சில நேரம் அப்படியான பாதிப்புகள் வரலாம். மோக்கேலும்னா மோந்து கொள்வது, தொட்டு மோந்து கொள்வது, அல்லது எங்கள்கிட்ட ஒரு ஏதோ ஒரு கொடையோ ஒரு ஏதோ ஒண்டிக்கு அதை தொட்டு இதை மோந்து கொள்வது, அதுவும் மேலாட்டி பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் முனிஷ் அப்படி ஸ்டார்ட் பண்ணி முதலாவது வட்ட வாரம் ஹஜ்ஜுல் அஸ்வத், அதாவது காபாவை முழுக்க சுற்றுறது. இந்த வட்டையை பார்த்துக்கோங்க. இதுதான் வட்டை, இது ஹஜ்ஜுல் அஸ்வத், இது வட்டை. இதில் முக்கியமான ஒரு செய்தி ஒன்றுச்சு. இந்த முதலாவது தவாஃப் செய்கிற நேரத்தில் ஃபஸ்ட் 3 வட்டையும் ரமல் செய்யணும். என்ன ரமல் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடவும் இல்லை நடக்கவும் இல்லை, ஓடுறதுக்கும் நடக்கிறதுக்கும் நடுவில் மாதிரி கொஞ்சம் வேகமாக ஆம்பளைகள் மட்டும், பொம்பளைக்கு இல்லை. இதுவும் எது காரணம் தான், அந்த குறைஷி காவிர்கள் சஹாபாக்கள் பலகீனம் அடைஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு மேலே சீவன் இல்லைன்னு சொன்னதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 3 வட்டை நீங்கள் ஓடி காட்டணும், நீங்கள் உங்களை உடம்பை குலுக்கி காட்டணும். நீங்கள் அதையும் ரசூலுல்லாஹ் சுன்னத்தாக்கிக்கு இந்த தவாஃபில். அதனால் ஃபஸ்ட் 3 வட்டை நீங்கள் ரமல் செய்யணும். ஆம்பளைகளுக்கு மட்டும் ஓடுகள்ல, வேகமாக ஓடுகள்ல உங்களுக்கு கையை பெய்த்து பார்த்தா சில பேர் இது செய்கிறத உங்களுக்கு பார்க்கலாம். ஓடுறோம் இல்லை நடக்குவோம் இல்லை, ரெண்டுக்கும் நடையில் கொஞ்சம் கொஞ்சம் குலுக்கி அப்படின்னு நடக்குது. இது முதலாவது, 2வது, 3வது வட்டைக்கு மட்டும். 4, 5, 6, 7க்கு இல்லை. விளையாட தவாஃப் ஒன்று நாங்கள் இல்திபா கட்டுறது, ஹஜ்ஜுல் அஸ்வதுக்கு இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது முறையை நான் சொல்லிட்டேன். முதலாவது 3 வட்டை என்ன செய்யணும்? ஆண்கள் இப்படி ரமல் செய்யும். ரைட், இப்போ இதில் எந்தின் ஓது. சில பேர் கேட்க இந்த வட்டையில் எந்தின் ஓதணும், என்ன ஓதணும் என்று சொல்லி குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் வரலை. இது முக்கியமான ஒரு இடம் என்றதுனால ஷேக் பின் பாஸ், ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன், ஷேக் அப்துல்லா ஜிப்ரீன் போன்ற பெரிய பெரிய அறிஞர்கள், மக்காவுடைய அந்த சவுதியுடைய முஃப்திமார் பழையவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு தாராளமாக உங்களோட மனசால் என்ன செய்யலாம்? திக்ர்களை செஞ்சு கொள்ளலாம், இஸ்திக்ஃபார் செய்யலாம், நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம். ஆனால் கூட்டமாக இல்லை. ஐனே போனால் பார்க்கலும் சுபஹானல்லாஹ் அண்டு ஒருத்தன் கத்துவான், அதெல்லாம் சேர்த்து ஒருத்தர் சுபஹானல்லாஹ், அல்லாஹும்ம இன்னும் பின்னால் அல்லாஹும். இது பித்அத். உங்களோட இபாதத்தை நீங்கள் தான் தனியாக செய்யணும். அதெல்லாம் தாராளமாக நிறைய பேர், நிறைய அறிஞர்கள் சொல்கிற செய்தி, இந்த இடத்துல நிறைய இஸ்திக்ஃபார் செய்யணும். இஸ்திக்ஃபார் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடம். அதனால் அஸ்தக்ஃபிருல்லாஹ், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன், இது போன்ற அதுக்கார்களை நீங்கள் சுற்றி மனசால அந்த அதுக்கார்களை ஒதுக்கோங்க, பிரச்சனை இல்லை. பிரார்த்தனை செய்யணும்னு சொன்னால் நீங்கள் மனசால பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இதுதான் ஓதணும், இந்த வசனம் தான் ஓதணும், குர்ஆன் ஓதணும். சில பேர் குர்ஆனை தூக்கிக்கொண்டு போய் ஐனை பேருக்கு சூரத்துல் முல்க் ஓது, சூரத்துல் வாக்கியா ஓது, யாரோ சொல்லிக் கொடுத்து பிழை. ரசூலுல்லாஹ் அதுக்கார் குர்ஆன் வசனம் தான் காட்டி தராத இடங்களில் எங்களுக்கு அது ஓது. அதனால் அந்த இடத்துல என்ன செய்யலாம்? உங்களோட இண்டிவிஜுவல் அதுக்கார்களை இஸ்திக்ஃபார்களை
செஞ்சு கொள்ளுது. அதே மாதிரி இது ஒன்று, இந்த ஹஜர் அஸ்வத் மூலையில் இந்த மூலையும் இந்த மூலையும் காபாட இந்த மூலை, உதாரணமாக ஹஜர் அஸ்வத் இதில் என்றால் நான் சொல்லி இந்த மூலை, இந்த ரெண்டு இடம், இந்த இந்த கெப் இதுக்கு சொல்லி அரபில் ருக்னுல் யமானி. ஏன்னா இது யமன் திசையில், இந்த பக்கத்தில் யமன், அதனால் காபால இந்த மூளைக்கு சொல்லி ருக்னுல் யமானி. இதுக்கும் இதுக்கும் இடையில இப்படி ஒரு இப்படி இதை பாருங்கள், இந்த படத்தை அன்னை இதான் இப்படி தான் காபா வச்சுப்பாங்க. அந்த இடத்த ஓப்பன் பண்ணி வச்சு சில பேர் இதை தொட்டு மூக்குறதுக்கு அனுமதி இல்லை. தொட்டு மூக்குறதுக்கு அனுமதி ஹஜர் அஸ்வதுக்கு மட்டும், இதை தொடுகிறதுக்கு மட்டும்தான் அனுமதி. பிடிச்சலாம், ரசூலுல்லாஹ் பிடி தடவலாம். தொடுகிறது, கம்பால தொடுகிறது, வேற ஏதாலும் தொடுகிறது, இதெல்லாம் அனுமதி இல்லை. அதெல்லாம் பித்அத். தொட கிடைச்சா தொடுற, ஏலாட்டி விட்டு போட்டு கடமை இல்லை. இதுக்கும் சண்டை பிடிச்சதை பார்க்க இழுத்து கொண்டு தட்டிக்கொண்டு இதை பிடிச்சதுக்கு ரசூலுல்லாஹ் சாதாரணமாக தான் சொன்னேன், முடியுமா தொட்டுக்கோங்க, இல்லையா விட்டுருவோம். இதை தொட்டு மூக்கு வேலையெல்லாம் செய்ய வேணாம். ஆனால் முக்கியமாக இந்த ரெண்டு மூளைக்கும் இடையில ஒருத்தர் தவாஃபில் கடக்க நேட்டிருக்கி ஓத வேண்டிய முக்கியமான துவா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகினா அஸாபன்னார். இந்த ஏரியாவில் நிற்கிற எத்தனைத்தையும் உங்களுக்கு மடக்கி ஓதி, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகினா அஸாபன்னார் என்ற அந்த அதுக்கார தொடர்ந்து ஓதலாம். இப்படி வந்தால் ஒரு வட்டம் முடிச்சு. ரெண்டாவது வட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு எனக்கு நாங்கள் ஸ்டார்ட்டுக்கு ஹஜர் அஸ்வத் இப்படி காட்டி பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு சொன்னேன், அப்படி தானே ஸ்டார்ட் பண்ணினோம். ஆனால் 2, 3, 4 மற்ற தவாஃபுகளில் அல்லாஹு அக்பர் மட்டும்தான் சொல்லு, பிஸ்மில்லா சொல்லு. தவாஃபை ஸ்டார்ட் ஆகிற டைம் தான் என்னது, பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர். அடுத்த 2வது 3வது வட்டைகள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிஸ்மில்லான்னு சொல்லில்லை, அல்லாஹு அக்பர் 2வது வட்டை. 3வது வட்டைக்கு வரது அல்லாஹு அக்பர். இப்படியே 7 வட்டையும் என்ன செய்யணும், நீங்கள் ஓடி தவாஃப் செஞ்சு முடிச்சோம். இதுதான் தவாஃப். இவ்வளோதான் தவாஃபுக்குள்ள விஷயம். இல்லை யாருக்காவது கிளியர் வேணுமா? ஏதாவது சந்தேகமிக்கான கேட்டுக்கோங்க. சரி, ரைட். தவாஃப் முடிஞ்சால் தவாஃபுக்கு பிறகு செய்ய வேண்டிய மிக முக்கியமானது, நாங்கள் ஆம்பளைக இல்திபா போட்டுச்சு. இப்போ இதை மறைச்சிக்கொள்ளும். சில பேர் உம்ரா முடியும் வரைக்கும் அப்படியே இருச்சு. அந்த தோல் புஜத்தை காட்டுறது தவாஃபுடைய ஏரியாவில் மட்டும்தான், தவாஃபின் சந்தர்ப்பத்தில் மட்டும்தான். உங்களோட தவாஃப் எப்போ முடியுதோ அப்போ நீங்கள் என்ன செய்யணும், டக்குன்னு உங்களோட புஜத்தை மறைச்சிக்கணும். அதுக்கு பின்னால் மக்காமு இப்ராஹிமுக்கு பின்னால் 2 ரக்காத் சுன்னத்திருச்சு. மக்காமு இப்ராஹிம்ன்றது உங்களுக்கு போனால் பார்க்கலும் இல்லை கண்டிச்சும். அதுக்கு பின்னால் இருந்து கொண்டு அது சரியாக பின்னால் தான் நீச்சணும் மட்டும் தேவையில்லை. அது பெரிய ஏரியா, சரியான கஷ்டம் அந்த இடத்துல நிச்சயம். அதனால் அந்த போர்டருக்கு பின்னால் நீங்கள் எங்கே தொழுதாலும் அந்த தொழுகை கூடும். 2 ரக்காத் சுன்னத்து தொழணும். அந்த சுன்னத்து தொழுகிறதுல முதலாவது ரக்காத்தில் சூரத்துல் காஃபிரூனையும் சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு போகிறது, 2வது ரக்காத்தில் சூரத்துல் இஹ்லாஸை மோதித்தான் அந்த சுன்னத்தை தொழணும். தொழுது முடிஞ்சதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் 2 விஷயம் செஞ்சாங்க. அப்போ தான் ரசூலுல்லாஹ் போய்ட்டு ஹஜர் அஸ்வதை மோதாங்க. ரசூலுல்லாஹோட ஹஜ்ஜில் வார வரலாறில் ரசூலுல்லாஹ் எப்போ ஹஜர் அஸ்வதை மோதாங்கண்டா தவாஃபை முடிஞ்சு சுன்னத்தை தொழுதுட்டு போய்த்து மோதிக்கிறான். அதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சா போய்த்து மோருங்கோ, சண்டை பிடிச்சி கொள்ள வேணாம், இழுக்க வேணாம். இது நிச்சயம் முக்கியமானது. ஏன்னா அந்த இடம் லேசுப்பட்ட இடம் அல்ல. அதே மாதிரி அந்த ஹஜ்ல தவாஃபுடைய சுன்னத்து தொழுதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் நிறைய ஜம்சம் தண்ணி குடிச்சிக்கிறான். அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ஹத்தா தவல்ல ஹதீஸ் அப்படியே வருது, தாகம் தீரும் வரைக்கும் வயிறு நிறையும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் ஜம்சம் அருந்தினார்கள் அந்த ஹதீஸில் வருது. 2 இடத்துல ரசூலுல்லாஹ் அப்படி குடிச்சு ஒண்டிந்து அடுத்த நான் சொல்கிறேன். அதனால் இவ்வளோதான் எங்களோட தவாஃபுக்குள்ள பகுதி. தவாஃபை முடிச்சுட்டா ஹஜர் அஸ்வதுக்கு பின்னால் இல்திபாவை மறைச்சிட்டு எங்களோட இஹ்ராமை மறைச்சிட்டு தோல் புஜத்தை மறைச்சிட்டு நாங்கள் 2 ரக்காத் சுன்னத்தை தொழுகிற நேரத்தில் முதலாவது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்தியா போகிற காஃபிரூனையும் 2வது ரக்காத்தில் குடும்பம் 2வது ரக்காத்தில் சூரத்துல் இஹ்லாஸையும் ஓதிட்டு முடிச்சு கொள்ளுது. 7 மண்டா பேய்த்து ஹஜர் அஸ்வத்தை மோக்குக, இல்லாட்டி அப்படியே நாங்கள் என்ன செஞ்சது பின்னால் அப்படியே சஹி தொங்கோட்டத்துக்கு போகிற ரோட்டு வச்சு அப்படியே போய்த்தா சரி. இதுதான் தவாஃப்.
அடுத்ததாக எங்களுக்கு வரப்போகிறது அஸ்ஸஇ. சஇ என்றால் நாங்கள் சொல்லி இந்த சஃபா மருவா கடையில் தொங்கோட்டம் உண்டு. தொங்கோட்டம் தொங்கி ஓடுவோர் இடம் இல்லைங்க, பேச்சு வழக்கில் தொங்கோட்டம் சொல்லி செல்லப்பட்டி. ரைட். இதில் மிக முக்கியமாக சஇ, நான் தவாப்பு முடிச்சுட்டு இப்போ சஇக்கு வரப்போகிறேன். இந்த ரெண்டையும் முடிச்சுட்டா எங்களுக்கு எல்லாம் லேஸ். சஇ எப்படி செய்யும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹஜ்ஜில் உம்ரால மிக முக்கியமான ஒரு இடம். ஹஜ்ஜில் உம்ரால மிக முக்கியமான இடம். எதுக்கு முக்கியமாண்டா எங்களோட தேவைகளை கேட்கறதுக்கு துவா அங்கீகரிக்கிற இடத்துல மிக முக்கியமான ஒன்று இந்த சாய். மிச்ச பேருக்கு இது தெரியா, கவனத்தில் எடுக்கவும் இல்லை. எல்லாரும் நினச்சி கொண்டுச்சு காபத்துள்ளாட புடவையை தொங்கி கொண்டு கேட்டால் துவா கபூலா. அப்படி ஒன்றுமே இல்லை. அங்கே காபத்துள்ளா புடைய தொங்குவதும் அதை அடியை பிடிச்சி தேக்கியதும் அதை மூஞ்சில் பூசி கொள்வதும் இது ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் செய்யாதீங்க. இதெல்லாம் அப்படி ஒன்று ரசூலுல்லாஹ் காட்டி தரலை. எந்தெந்த இடத்துல ரசூலுல்லாஹ் புண்ணியம் இந்த இடத்துல இப்படி செய்யும்னு சொன்னாங்களோ அதை கவனத்தில் எடுக்கும். சில பேரை பார்க்கலாம் நெஞ்சப்படி காபத்துள்ளால தாக்கி கொண்டு துவா கேட்கறது. இப்படி கேட்டால் துவா அங்கீகரிக்கும்னு ஹதீஸில் எங்கேயுமே இல்லை. ஆனால் ஹதீஸில் வந்திருக்குது இந்த இடத்துல கேளுங்க அல்ல அங்கீகரிப்பானது தெளிவாக சில இடங்கள் வந்துருக்கு. அதில் முக்கியமானது சஇ. சஈட ஒரு இடம் ஒன்று இருக்கு, நான் சொல்லி. ரைட். தவாஃபை முடிச்சுட்டு அப்படியே பின்னால் நீங்கள் போனால் சஃபா மருவாக்கு போகிற ரோட் அது கொஞ்சம் இப்படி மேட்டு பகுதி போனவங்களுக்கு தெரியும். அந்த மேடு ஏறுகிற நேரத்தில் ஒரு குர்ஆன் வசனமிக்க நான் டியூட்டில் எழுதிக்கி ஓடுறதுக்கு எழுதிக்க உங்களுக்கு பார்த்துக்கொடு. அப்படி மேடு ஏறுகிற நேரத்தில் ஒரு வசனம் ஒன்றைக்கு இன்ன சஃபா வல் மருவத்த மின் ஷஆஇரில்லாஹ். ரசூலுல்லாஹ் சத்தம் போட்டு சொன்னான், இன்ன சஃபா வல் மருவத்த மின் ஷஆஇரில்லாஹ். நிச்சயமாக சஃபாவும் மருவா என்ற ரெண்டு மலையும் அல்லாஹ்வுடைய புனிதமான சின்னங்களில் உள்ளவையாகும். அதை சொல்லிக்கொண்டு தான் ரசூலுல்லாஹ் சஃபாவுக்கு ஏறினான். சஃபாவுக்கு ஏறினா சஃபாட அந்த மேலைக்கு மேலே சில பேர் என்ன செய்யறா அவசரத்தில் அப்படி ஏறு ஐந்து பிஸ்மில்லா ஸ்டார்ட் அப்படியே போகிற மருவாக்கு அங்கேருந்து மறைங்க அவசரமாக அந்த சாயை முடிச்ச பார்க்கு. சாயை அப்படி அவசரமாக செய்தலை, அது பலனும் இல்லை. ரசூலுல்லாஹ் காட்டி தந்த மிக முக்கியமான பகுதி சஃபா. முதலாவது எங்களுக்கு வர சஃபா. சஃபாவில் ஏறினா அப்படியே காபாவை நீங்கள் முன்னோக்கும். காபாவை முன்னோக்கி முக்கியமான துவான்னு நான் எழுதி தந்தேன். ரசூலுல்லாஹ் 3 தடவை அந்த துவா கேட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் என்று வரக்கூடிய ஒரு துவா. அதில் பாக்கியம் உங்களுக்கு அது போட்டுச்சு. லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅதஹு வனஸர அப்தஹு வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு. இதை ரசூலுல்லாஹ் 3 தடவை ஓதினான் காபாவை முன்னோக்கி. இது ஓதுற நேரத்தில் நாங்கள் கையொசத்துகள்ல கையொசத்தாமல் ஓதுவோம். ஓதிட்டு ரசூலுல்லாஹ் நிறைய அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க. உங்களுக்கு வேண்டியமாய் அல்லாஹ் புகழலாம். அல்லாஹ் புகழ் இடம் இதுதான். அல்லாஹு அக்பர் என்று சொல்லலாம், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து சொல்லலாம். தமிழால் உங்களுக்கு அல்லாஹ் யா அல்லாஹ் நீ மிக பெரியவன், யா அல்லாஹ் நீ மிக தூயமான வேண்டிய ஒரு விஷயத்தில் உங்களுக்கு என்ன செய்யும் அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு ரசூலுல்லாஹ் கையேந்தி துவா கேட்டாங்க. மிச்ச நேரம் இதுதான் துவா அங்கீகரிக்கப்பட்ட நேரம் இடம். சில பேர் இதை மிஸ் பண்ணு. ஏன் மிஸ் பண்ண அவசரம் சாயில போகிறது. எல்லாரும் நினச்சி சாயின்னு சும்மா ஓடு வார இடம் தான் அது. ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல மிக நீண்ட நேரம் கையொசத்தி காபாவு நேர முன்னோக்கி கையொசத்தி இந்த திக்ரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் துவா கேட்டாங்க. அந்த இடத்த மிஸ் பண்ணாமல் துவா அங்கீகரிக்கப்படுற இடம். அந்த துவாவில் முடிச்சதுக்கு போகிறது தான் நீங்கள் என்ன செய்யணும், சஃபாலேருந்து அப்படியே இறங்கி மருவாக்கு வரும். வார நேரத்தில் பச்சை லைட் ஒன்று போட்டிருக்கும். அந்த பச்சை லைட்டுக்கிட்ட ஆண்கள் மட்டும் வேகமாக ஓடுவாங்க அந்த ஏரியாவில் மட்டும். மற்றபடிக்கு மற்ற இடத்துல நடக்குது. சஃபாலேருந்து போனால் மருவாலே ரசூலுல்லாஹ் இந்த துவாவை நான் காட்டிங்கள லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் அந்த துவாவை 3 தடவை ஓதினாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் கிப்லா முன்னோக்கி கையை சுற்றி பிரார்த்தனை செஞ்சாங்க. அதே மாதிரி சஃபால செஞ்ச மாதிரியே மருவால செஞ்சாங்க. துவாவை முடிச்சுட்டு மறு அப்படியே சஃபாக்கு வரும். அந்த பச்சை லைட் இடத்துல வேகமாக ஓடுது. மறு சஃபாக்கு போகிறது. சஃபாலே என்ன செய்யும், இப்படி 7 வட்டையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் இந்த துவாவை 3 தடவை ஓதி ஓதி பிரார்த்தனை செஞ்சு கொண்டே இருந்தான். அதனால் இதை மிஸ் பண்ணாதுங்க. சஃபா மருவா கடையில் ஓடுறதுன்றது ஹாஜர் நாகி ஓடின இடம். அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அல்லாஹ் தாலா அந்த ஜம்சம் நீரை பீரிட்டு வந்த இடம். அங்கே ஓடினாங்க, இங்கே வந்தாங்க. அது முக்கியமான புனிதமான இடம். அதனால் அந்த இடத்துல துவா அவள் கேட்ட துவா தான் இங்கே அங்கீகரிக்கப்பட்டுருச்சு. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்த பயன்படுத்தி கொண்டாங்க.
அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு எல்லா இடத்துலையும் சஃபாலேருந்து ஆரம்பித்து மருவாக்கு போனாலும் அதே மாதிரி, மருவாலேருந்து ஆரம்பித்து சஃபாவுக்கு வந்தாலும் வேறு மாதிரி, சஃபாலேருந்து மருவாக்கு ஒரு வட்டை, மருவாலேருந்து சஃபாவுக்கு 2 வட்டை, இப்படி 7 செஞ்சால் 7வது நீங்கள் சஃபால ஆரம்பித்தா மருவால தான் முடியும். மருவால அந்த துவாலை கேட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட சஹி முடிச்சு. சில பேர் 2 ரக்காத் சுன்னத்து தொழுற, அப்படி ஒரு சுன்னத்து இல்லை. தவாஃபு முடிஞ்சதுக்கு அப்புறம் சுன்னத்து இருக்கே தவிர சஹி முடிஞ்சதுக்கு அப்புறம் சுன்னத்து இல்லை. இதுதான் சஹி. சஹியில் உங்களுக்கு தாராளமாக நின்று டயர்டண்டா தாராளமாக உட்கார்ந்து கொண்டு டைம் எடுத்து ரிலாக்ஸ் எடுத்து தாராளமாக சஹி செய்யும். ஒரே வட்டையிலே ஒரே முடித்ததுக்கு நீங்கள் 7 ஓடி முடிச்சோன்னு தேவையில்லை. சில நேரத்தில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தொழுகிற நேரம் வரும், 5 நேரத்தில் தொழணும், தொழுதுட்டு மறுபடியும் கூட சஹி ஸ்டார்ட் பண்ணணும், பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு இடையில பாத்ரூமுக்கு போக தேவைப்பட்டா நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கொள்ளணும், நான் சஃபால இருக்கிறேனா மருவான் இருக்கிறேனா, எத்தனாவது வட்டையில் இருக்கிறேன் என்றதை கவுண்ட் பண்ணி கொண்டு தாராளமாக உங்களுக்கு பாத்ரூமுக்கு போய் உங்களோட தேவைகளை முடிச்சுட்டு வரையணும், பொது எடுத்துக்கொண்டு வரையணும். வந்து நீங்கள் எங்கே நின்றோ அங்கேருந்து மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடணும். உதாரணமாக நீங்கள் 3வது இடத்துல 3வது வட்டையில் நிற்கி ரைட், எனக்கு பாத்ரூமுக்கு போகணும், 1-2க்கு போகணும், கொஞ்சம் ரஷ் எடுத்துக்கொள்ளணும், தாராளமாக வெளியில் போகிறேன், கிட்டே பாத்ரூம் இருக்கு, பக்கத்தில் அபூஜல் டவுடு, சாய்க்கு பக்கத்தில் அபூஜல் டவுடு தான் இப்போ டாய்லெட் ஆக வச்சு சரி, அங்கே போய்ட்டு உங்களுக்கு நீங்கள் தாராளமாக அவ்வளோ எடுத்துக்கணும். வந்து நீங்கள் இப்போ மருவால நின்றிக்கு மருவாக்கே வர 3வது வட்டையில் முடிச்சிச்சு, 4வது வட்டையை ஸ்டார்ட் பண்ணுறது எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி சஃபா மருவாக்கு இடையில் ஓடுற நேரத்தில் ரசூலுல்லாஹ் அதிகமாக ஜம்சம் தண்ணீரை குடித்தான். அங்கே ஜம்சம் தண்ணீர் வச்சு நல்லா தண்ணீர் குடிங்க. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் ஜம்சம் தண்ணியை எடுத்து மேல் முடுக்க தடவி கொண்டாங்க. ஹத்தா அசாப பதனஹு ஹதீஸில் வருது. தன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தண்ணீரை குடித்தாங்க, மேலே தடவி கொண்டாங்கதாக வருது. தாராளமாக செய்யலாம். இதெல்லாம் இந்த இடத்துல நாங்கள் கவனித்து கொண்டு செய்ய வேண்டிய சில விஷயங்கள். இவ்வளோதான் சஹி. தவாஃபை என்னன்னு சொல்லிட்டு சஹியை சொல்லிட்டு இதில் ஏதாவது தெரிஞ்சு கொள்வதுக்கு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். எங்களோட பெரிய பகுதி முடிச்சு இல்லை, மறுவால முடிச்சுட்டு எனக்கு ஒரு துவாவும் இல்லை, ஃபைனல் ஒன்றும் இல்லை, முடிச்சா முடிஞ்சு. இல்லைங்களே எதுக்கு தவாஃப் தான் தஹியத். ஹரத்துக்கு உம்ராக்கு போகிறவங்களோட தஹியத் எதுன்னு கேட்டால் தவாஃப். தவாஃப் அதுதான் தவாஃபுல் குது, அது தஹியத். ரைட், வேறு கேள்விச்சா? இல்லை. ரைட், எங்களோட இபாதத்தில் உம்ராலையும் ஹஜ்ஜிலையும் மிக முக்கியமான பகுதி தவாஃபும் சாயும். முடியுமான அளவுக்கு இந்த தவாஃபு சாயை சரியாக செஞ்சு கொள்ள பாருங்க. நான் சொன்ன விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கோங்க. ரைட், இப்போ நாங்கள் உம்ரா செய்தி எப்படின்னு சொல்லி பார்த்துக்கொள்ளும். இப்போ உம்ரா சும்மா சிம்பிள் லேஸ், வெரி ஈஸி. உம்ரான்றது நாங்கள் இஹ்ராத்துக்கு முன்னால் நாங்கள் இங்கே குளிச்சு கொள்ளுக, எங்களுக்கு அங்கே குளிச்சுக்கிறது டைம் ஒன்று இல்லை, நேரம் ஒன்று இல்லை. நாங்கள் குளிச்சிய முக்கியமாக நாங்கள் வீட்லேருந்து ரெடியாகி போகிறதுக்கு உம்ராக்காண்டி தான் ஃபெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னே நாங்கள் சுத்தமாகிக்கொள்ளணும், குளிச்சுக்கொள்ளணும். குளிச்சு சுண்ணத்து, கடமை இல்லை சுண்ணத்து. குளித்ததுக்கு பிறகு எங்களுக்கு வேணும்னு சொன்னால் எங்களோட மேலாடைகள் மேலில் பர்ஃப்யூம்களோ அத்தனை சொல்லும் சேம் தவாஃபில் ஏதோ அதுதான். நாங்கள் தவாஃபில் நீங்கள் முடிவெட்டதா செல்ல போகிறேன், இப்போ நான் உம்ராவில் செல்ல போகிறேன். ரைட், அப்போ நாங்கள் இப்போ உம்ராவுக்கு தயாராகி போகிற குளிச்சு கொள்ளுது, சுத்தமாகி கொள்ளுது. நாங்கள் வீட்லேருந்து தான் குளிச்சுக்கொண்டு போகிற காரணம் எதுன்னு கேட்டால் நாங்கள் ஃப்ளைட்டில் போகிறதுனால எங்களுக்கு வேறு ஸ்டாப் கொண்டு இல்லை. ஃப்ளைட்டில் எங்களுக்கு மீக்காத்து வரப்போகுது. இடவழியில் போகிறதாக இருந்தால், லேண்ட் ரூட்டில் போகிறதாக இருந்தால் அந்த கவர்மெண்ட்டால் ஒவ்வொரு மீக்காத்துலேயும் குளிக்கிறதுக்கான ஏற்பாடு, அந்த ஏற்பாடு இந்த ஏற்பாடு தாராளமாக தரமாக செஞ்சுக்கி அது எங்களுக்கு ஆப்பிடுது. நாங்கள் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போகிறதா இருந்தால் அது ஆப்பிடும். எங்களுக்கு இடையில இருக்குது சைலண்ட் ஒரு இடம் ஒன்று இருக்குது, அங்கே தாராளமாக அழகான முறையில் ஊடுமாய் செஞ்சு வச்சுருக்கு. அங்கே குளிச்சு கூட எங்களுக்கு தயாராகி போகிறோம். இது எங்களுக்கு அப்படி செய்யலாம், காரணம் நாங்கள் ஃப்ளைட்டில் நிர்பந்தம். அந்த அடிப்படையில் நாங்கள் வீட்டில் குளிச்சு கொண்டு வீட்டில் நாங்கள் எஹ்ராத் அணிஞ்சு கொண்டு, எஹ்ராத் அணிகிறதுக்கு முன்னுக்கு நான் சொன்ன மாதிரி எஹ்ராம் அணிகிறதாக இருந்தால் செய்யக்கூடாத விஷயங்களை செஞ்சிடாதீங்கோ. எஹ்ராம் அணிஞ்சதுக்கு பிறகு முக்கியமாக நீங்கள் பர்ஃப்யூம்களோ அத்தர்களோ பூசிக்கொள்ள இருந்தால் குளிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு தாராளமாக உடம்புல பூசிக்கொள்ளையிலும் எஹ்ராம் ஆடையில் பூசியலாம். ஒன்று
இன்னும் சில பேர் கேட்க ஒரு முக்கியமான கேள்வி, இஹ்ராம் அணிஞ்சதுக்கு பிறகு சுன்னத்து தொழணுமான்னு கேட்கு. நிறைய பேர் நிறைய வீட்டுகளை சொல்லுது, நீங்கள் சுன்னத்துன்னு தொழுதுக்க போகணும். ரசூலுல்லாஹ் இஹ்ராமு கண்டு நல்ல விளைக்கோங்க இந்த விஷயம். இஹ்ராமு கண்டு தனியான ஒரு சுன்னத்தை ரசூலுல்லாஹ் காட்டலை. ஆனால் இஹ்ராமு கண்டு தனியான சுன்னத்து இல்லை. உதாரணமாக உதுவுட சுன்னத்து, அதே மாதிரி தொழுகையிட முன்பின் சுன்னத்துன்னு ரசூலுல்லாஹ் ஹதீஸில் வந்துச்சு. இஹ்ராமுக்கு சொல்லி ஏதாவது சுன்னத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு கேட்டால் இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் இஹ்ராம் அணிஞ்சதுக்கு பின்னால் தொழுதுருக்கிறாங்க. எப்படி தொழுதுருக்கிறாங்கன்னா சில சந்தர்ப்ப தொழுகைகளை தொழுதுருக்கிறாங்க. உதாரணமாக இப்போ நாங்கள் இஹ்ராத்துக்கு ரெடியாகன்னு வச்சுக்கொள்ளுவோமே. இப்போ நான் உம்ரா போகிறேன், குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன், குளிச்சு ரெடியாகி இஹ்ராம் அணிஞ்சிட்டேன். இப்போ எங்களுக்கு என்ன தொழிலும்? இந்த நேரத்தில் என்ன எதை தொழிலும்? லுஹா தொழில். சரி, நாங்கள் 12 மணிக்கு ரெடி ஆகுது, லொஹருக்கு பாங்கு செல்லுது, ரெடி ஆகிட்டோம். இப்போ என்ன தொழிலும்? லொஹர்ட முன் சுன்னத்தை தொழில். அது மாதிரி நாங்கள் தொலை போகிற தொழுகை இஹ்ராம்ட சுன்னத்து அல்ல. நாங்கள் எப்படி இஹ்ராம் அணியணும் எப்போன்னு கேட்டால், ஏதாவது தொழுகையுடைய சந்தர்ப்பத்துக்கு கிட்டவாகித்தான் எங்கள் இஹ்ராத் அணியும். இப்போ போகிறடா எங்களுக்கு இப்போ இஹ்ராமுடைய ஆணை அணிஞ்சு கொண்டு லொஹா தொழுது போயிடும், அது இஹ்ராத்துடைய இல்லை. அதனால தான் ரசூலுல்லாஹ் ஹதீஸில் வருது, ரசூலுல்லாஹ் இஹ்ராம் அணிஞ்சதுக்கு பின்னால் சில முதலாவதாக செஞ்ச வேலை சில சந்தர்ப்பத்திட தொழுகைகளை தொழுதுருச்சு. லுஹாவோ அல்லது முன் சுன்னத்துகள் ஏதாவது அந்த டைமாக இருந்த அந்த டைம்லையோ சும்மா தக்பீர் கட்டினா இஹ்ராத்தில் 2 ரக்காத் சுன்னத் தொழுவன்னு சொல்லி தொலைலாம். நீங்கள் இந்த நேரத்தில் போகிறதா இருந்தால் இப்போ இஹ்ராம் கட்டிட்டு உங்களுக்கு என்ன செய்யணும்? லுஹா தொழுது போயிடும். அதனால் இஹ்ராத்துக்கு சொல்லி தனி சுன்னத்து இல்லை. அது இல்லாமல் அந்த சந்தர்ப்பத்தில் வேறு ஏதாவது தொழுகைக்குரிய சந்தர்ப்பமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க? இஹ்ராத் அணிஞ்சிட்டு அந்த தொழுகை தொழலாம். அந்த தொழுகை கட்டாயமும் அல்ல, விட்டா இஹ்ராத்துக்கு பாதிப்பும் அல்ல. அதனால ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். அதுக்கப்புறம் நாங்கள் இஹ்ராத்தில் ஆடை அணிஞ்சு கொண்டு நாங்கள் மீகாத்துக்கு வாரோம். அந்த மீகாத்தில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மீகாத்து எப்படி வாரேன்னு சொல்லி. அதே மாதிரி மீகாத்துக்கு பெய்த்து நாங்கள் இப்போ ஹரத்துக்கு பெய்த்து மஸ்ஜிதுக்குள்ளே நுழைஞ்சா முதலாவது செய்த வந்து 7 வயத 7 தவாஃப். இந்த தவாஃபோட முறையை நான் சொல்லி தந்துட்டேன். உம்ராட முதலாவது கடமை தவாஃப். உம்ராக்கு 3 கடமை தான். தவாஃப், சஇ, முடிவெட்டுறது. இந்த 3 செஞ்சால் உம்ரா முடிச்சு. உள்ளுக்கு போனால் தவாஃப் எப்படி ஆரம்பித்தோணும், 3 வட்டை எப்படி ஓதணும், ஆண்கள் எப்படி இல்திபா கட்டணும், என்னென்ன ஓதணும், எது ருக்குல் யமானி எல்லாம் நான் சொல்லிட்டேன். அந்த முறையில் நீங்கள் 7 தவாஃபை செஞ்சால் உம்ராட முதலாவது கடமை முடிஞ்சு. அதுக்கு பின்னால் நீங்கள் என்ன செய்யணும்? மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால் வைத்து 2 ரக்காத் சுன்னத்து தொழணும். உம்ராட அந்த பகுதி முடிச்சு. அதுக்கு பின்னால் நீங்கள் என்ன செய்யணும்? சஃபா மருவாவுக்கு போகணும். சஃபா மருவாவுக்கு எப்படி போகிறது, அதுக்கு என்ன துவா ஓதுறது, சஃபாவில் என்ன ஓது, மருவாவில் என்ன ஓது, எங்கே ஓடணும், எங்கே நடக்கணும், எப்படி நடந்து கொள்ளணும் நான் சொல்லிட்டேன். சஇ முடிச்சு. உம்ராட 2வது கடமை முடிச்சு. பேலன்ஸ் உங்களோட முடி வெட்டுவது மட்டும்தான். ஆம்பளையர்களாக இருந்தால் ஃபுல்லாக வெட்டணும் அல்லது ஃபுல்லாக வலிச்சோம். சில பேர் இப்படி பிடிச்சி வெட்டு பிள்ளை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா கேட்டாங்க, ரஹிமல்லாஹுல் முஹல்லிகீன், யா அல்லாஹ் முடியை வலிக்கிறவங்களுக்கு நீ ரஹ்மத்தை செய்வாயா. சில சஹாபாக்கள் ரசூலாட்ட கேட்டாங்க, வல் முகஸ்ஸிரீன யா ரசூலல்லாஹ், வலிக்கிறவங்களுக்கு மட்டுமா, ஷோர்ட் பண்ணுறவங்களுக்கு இல்லையான்னு கேட்டாங்க. ரஹிமல்லாஹுல் முகஸ்ஸிரீன், ரைட், ஷோர்ட் பண்ணவங்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத்தை செய்வானான்னு விட்டான். சில பேர் சில மதுஹபுகளுடைய ஃபத்வா முடியை இழக்கிறதுக்கு தயாராக இவ்வளோ லட்சக்கணக்கில் சல்லி கொண்டு போய்த்து இவ்வளோ பாடுபட்டுட்டு அல்லாஹ் முடி வெட்டுறது என்னது? அல்லாஹ்வுடைய சோதனை. நீ எனக்காக வேண்டி தயாராக இல்லையான்னு அல்லாஹ் பார்க்குற இடம். ஈனை போய்த்து கொண்டு இப்படி வெட்டுறதும் இப்படி வெட்டுறதும் இப்படி வெட்டுறதும். பொம்பளைகளுக்கு என்ன மாதிரி முடி இப்படி எடுத்து பனியால் ஒரு விரல் அளவுக்கு வெட்டி விட்டா சரி. பொம்பளைகளுக்கு வெட்டி விட்டா சரி. இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துடாதீங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இப்போ முதலாவது தவாஃப் முடிஞ்சு சஇ முடிஞ்சு இப்போ எங்களுக்கு பேலன்ஸ் வச்சு முடி வெட்டு மட்டும் இன்னொரு பிழை நடக்குது. பிழைன்றதை விட மறதி. எப்போ நீங்கள் முடி வெட்டுவோ அப்போ தான் உம்ரா முடியுது. அது வரைக்கும் உம்ரா முடியாது. இப்போ முடி வெட்டத்துக்கு சில பேர் செலவுன்னு போகணும். சில பேர் என்ன செய்யணும்? ஹோட்டல், பொம்பளைகளாக இருந்தால் ஹோட்டலுக்கு போகணும். அங்கே போய் தானே இந்த இதை ஸ்காஃபை கழட்டிட்டு வெட்டேன். அதை போகிற கெப்பில் சில நேரம் நினச்சிய இஹ்ராத்துக்கு பாதிப்பான சில விஷயங்களை செய்ய ரெடியாது. முடி வெட்டிக்கொள்ளே இருக்குது. செலூனில் க்ரௌட்
அங்கே போய்த்து எங்கே போய்த்து ஹோட்டலுக்கு போய்த்து உடுப்பெல்லாம் மாற்றிக்கொண்டு முடி வெட்ட வரோம்னு நினச்சி உடுப்பெல்லாம் மாற்றிடலாங்க. முடி வெட்டிட்டு தான் அடுத்த ஸ்டெப்பு போகணும். டைம் எடுத்தாலும் முடி வெட்டாமல் வலிச்சாமலோ ஷோர்ட் பண்ணாமலோ பெண்கள் வெட்டாமலோ அவங்களோட ஒன்றா முடியலை. இன்னும் அந்த கெப்புக்குள்ளே சில பேர் நினச்சிய இது மட்டும்தான் நினச்சி ஹோட்டலில் போய்த்து செஞ்சு கொள்ளிடும். ஹோட்டலுக்கு போகும் வரைக்கும் உள்ள அந்த கெப்பில் எங்களை தெரியாமல் சில நேரம் பெர்ஃப்யூம் வாங்கலாம், பெர்ஃப்யூம் அடித்து பார்க்கலாம். கடைக்குள்ளே போய்ட்டு பெர்ஃப்யூம் பார்க்கல, அதாவது ஹோட்டலுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு அல்லது இஹ்ராத்துக்கு பாதிப்பான சில செய்திகளை செய்ய ரெடியாகும். தச்ச ஆடைகள் அணிய ரெடியாகும். ஹோட்டலுக்கு போகிற முடிச்சுட்டு டிஷர்ட்டை போட்டுக்கொண்டு வர முடி வெட்டுறது கூடாது. இன்னும் உம்ரா முடியல. அதனால் உம்ராக்குரிய அந்த கடைசி கடமை முடியை வெட்டுவதோ சுருக்கு அதாவது வலிக்கோ அதை முடிச்சுட்டு தான் அடுத்த ஸ்டெப்பு போகணும். அதனால் அந்த விஷயத்தை மிச்சம் கவனமாக செயல்படணும். ஓ வெட்டிக்கொள்ளிடும், தாராளமாக வெட்டிக்கலாம். சும்மா ஒரு சில பெண்கள் வந்து ஸ்காஃபை இதை கலட்டி வெட்டுறதுக்கு ஹோட்டலுக்கு போவாங்க. போகிறது பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு இடையில் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க. இஹ்ராமுக்கு பாதிப்பான விஷயம். ஓ பள்ளியிலே ஆட்கள் வெட்டு, ஆனால் தவிர்க்க நல்ல பள்ளி அது வந்து பள்ளி தான். அது வந்து மஸ்ஜிதுக்குள்ளே முடிவெட்டு வேலை எங்கள் ஆட்கள் செய்யுது. ஆனால் கவர்மெண்ட்டால் தடை. அதுக்கு தான் பள்ளிக்கு வெளியில் செலவுன்னு வச்சு. அதனால் அந்த விஷயங்களை நிறைய பேர் அது பாகிஸ்தான், இந்தியா, அந்த ஆப்கானிஸ்தான் இந்த வார ஆட்கள் வந்து அறியாத்தனமாக அந்த பள்ளி நஜிசாக்கு வேலைகள் செய்யுது. அதெல்லாம் கூடாது, அதெல்லாம் தவிர்க்கணும். இந்த வேலை முடிஞ்சிட்டால் உங்களோட உம்ரா முடிச்சு. எவ்வளோ உம்ரா டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. உம்ரா சம்பந்தமாக அடுத்து ஸ்டார்ட். சரியா? உம்ரா இவ்வளோ தான், சிம்பிள். அதாவது நான் ஆரம்பத்தில் என்ன, நீங்கள் தவாப் செய்த எப்படியே சாய் செய்தன் எப்படி என்னத்தை செப்பரேட்டாக விளங்கி கொண்டால் உம்ராட ஆர்டர் செய்த லேஸ். வேறு எந்தையாலும் உம்ரா சம்மந்தமாக இருந்தால் கேட்டுக்கோங்க, டக்குன்னு முடிச்சுக்கோங்க. ஓ இல்லை ஃபுல்லாக இல்டிபா வந்து ஃபுல்லாக தவாஃபில் இருக்கோம். 3 வந்து அந்த ரமல் ஓடுக மட்டும்தான். சில பேருக்கு அதை மாற்றி விளங்கி கொள்ளுக. ரமலில் மட்டும்தான் 3 வட்ட ஓடு அந்த ஸ்பீடாக அந்த நடக்க இந்த இடத்துல மட்டும்தான் இல்டிபா ஈக்கணும்ன்றது சில பேர் நினச்சிக்க கருத்து. ஆனால் 7 வட்டையிலே ஆண்கள்கிட்ட பூஜ்யம் விளங்குற மாதிரி ஈக்கும். 7 வட்டம் முடிஞ்சதுக்கு போகிற தான் நாங்கள் அதை பார்த்துக்கொள்வோம். ஏன்னா தொழுகு அடுத்த ஸ்டெப் வந்து தொழுகு, மக்காம் இப்ராஹிம் போகிற தொழுகத்தில் மிக முக்கியமான சட்டம் ஆண்கள் பூஜ்யம் மறைச்சிக்கும். ரைட். வேற எப்படி எது கம்பல்சரின்ட்டு இல்லை, அது முக்கியமான ஒரு செய்தி. சரியான கருத்து தவாஃபுக்கு கூட உது கட்டாயம் இல்லை, சைக்கும் உது கட்டாயம் இல்லை. உது கட்டாயப்படுத்தப்பட்ட தொழுகைக்கு மட்டும்தான். சரியா? உலமாக்கள்கிட்ட நிறைய வித்தியாசமான கருத்து இருக்குது. ஆனால் ஹதீஸில் தெளிவாக தவாஃபுக்கு உது தேவை என்று சொல்லி எங்கேயுமே வரல. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹுடைய கருத்தும் தவாஃபுக்கோ சாயிக்கோ செஞ்சு கொள்வது நல்லம், ஆனால் உதுவோடு தான் தவாஃபும் சாயும் செய்யணும்ன்றது எங்கேயுமே சஹீஹான ஹதீஸில் வரலை. உஃபரியான தவாஃப்ன்றது வந்து தாராளமாக உங்களுக்கு தவாஃப் செய்யறதுக்குரிய என்னென்ன கண்டிஷன் ஈச்சியோ அந்த கண்டிஷன் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய தவாஃபுக்கு தான் பேர். சாதாரணமாக இந்த உடுப்போட எங்களுக்கு தாராளமாக என்ன செய்யணும், தவாஃப் செய்யணும். அது 7 தான் செய்யணும், 7 செய்யணும் என்று சொல்லி சில பேர் சொல்லி அது பிழை. உங்களுக்கு 1 செய்யலுமெண்டா 1 செய்யலும், 2 செய்யலுமெண்டா 2 செய்யலும், 100 செய்யலுமெண்டா 100 செய்யணும். அது இல்லை. எதுக்கு? உஃபரியான தவாஃபுக்கா? இல்லை. உங்களுக்கு 7க்கு ஒரு குறையும் செய்யணும், கூட்டவும் செய்யணும். என்ன கேட்டால் அது உஃபரி. நாங்கள் கிட்டத்தட்ட ஃபர்லான தொழுகையை தாண்டி சுன்னத்தான தொழுகைகள், நஃபிலான தொழுகைகள் தொழுகை மாதிரி தான் உஃபரியான தவாஃபு. அதுக்கு நேர காலம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி ஒவ்வொரு வட்டையும் தாராளமாக சுற்றில். இல்லை, உஃபரியான தவாஃபுக்கு சுன்னத்து இல்லை. தவாஃப் மட்டும்தான், சும்மா நீங்கள் சுற்றுவது மட்டும்தான். தாராளமாக
நான் தான் சொன்னேன் தவாஃபுடைய ஏரியாவில் நீங்கள் இஸ்திக்ஃபாரோ உங்களோட துவாவோ தாராளமாக செய்யும். அது 7 தான் சுத்தணும் மட்டும் எங்கேயும் இல்லை. இல்லை இல்லை உங்களுக்கு தாராளமாக சுற்றல் 3, 4, 5, 6, 10, 100 வேண்டியமாக சுற்றல், எந்த பிரச்சனையும் இல்லை. அதுதான் ஃப்ரீயான தவாஃப். சரியா? போமா அடுத்து பார்த்துக்கு டவுட்டை ப்ரூவ் சார் கொஞ்சம் நேரம் போகும். ரைட், இப்போ நாங்கள் உம்ராவை முடிச்சுட்டு எங்களுக்கு முக்கியமான